கிருபையால் 2025ஆம் ஆண்டை அருமையாக நடத்தி கொடுத்தார். அவருக்கு நன்றி செலுத்தும் வகையில் நாம் சபையோடு சேர்ந்து இந்த ஆண்டிற்கான ஸ்தோத்திர கொண்டாட்டத்தை பார்க்க போகிறோம். இதை தொடங்கி வைப்பதற்காக நமது மத்தியில் பிரதர் தேவன் அவர்கள் ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போமாக. கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதுவரை நடத்தின பெரிதான கிருபைகளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த மாலை வேலை நடக்கிற எல்லாம் புரோகிராம் அச்சாவும் கருத்தில் கொடுக்குறோம். ஆவியானவரே, எங்களை அதிசயமாக அற்புதமாக வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுடைய எல்லாம் புரோகிராம் ஞானமாய் நடக்கவும் எந்த ஒரு தடைகள் இல்லாதபடி ஆண்டவர் நேர்த்தியாக செய்து முடிக்க என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்யறஜா துவக்கம் முதல் முடிவு வரை நீர் எங்களோடு இருந்து இந்த ஆராதனை மகிமைப்படும்படியாக நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவரை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் துதிகன மகிமெல்லாம் நோக்கி எடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. தேங்க்யூ பிரதர். எத்தனை பேர் நம்புறீங்க நம் தேவன் பெரியவர் என்று? பதிலே காணோம். ஓகே, இன்னையோட ப்ரோக்ராம்ஸோட தீம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? எல்லாரும் சொன்னாங்க எங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் உடனே சொல்லுவாங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? இந்த வருடம் முழுவதும் நமது பிள்ளைகள் சிறிய நான் பெரிய தேவன் என்ற தலைப்பில் படித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த பெரிய தேவன் நம் சிறியலில் வாழும்போது என்ன நடக்கும்? இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த அந்த ஆண்டவர் அவர்களோடு இருக்கும்போது என்ன நடக்கும் என்று சொல்ல வருகிறார்கள் நமது பாம்ஸ் சில்ட்ரன். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தால் என்ற பாடலுக்கு நடனமாட வருகின்றார்கள். கண்டுகளிப்போமா? Sunday school theme of this year: Little me, big God. Great is our Lord, mighty and power. Little me, big God. நான் பெரிய தேவன். ஆண்டவர் பெரியவரும் மகாபலமாக இருக்கிறார். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவ வந்தா
முடிவும். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் பிந்தினருமாய் இருக்கிறேன். Jesus is the beginning and the end, the last and the Alpha and the Omega, the first and the last, the beginning and the end. நமக்கு ஒரு பாகன் பின்னா நமக்கு ஒரு குமாரன் பட்டா தட்டத்துளம் அருத்தொழிமே இருக்கும். அவள் நாமம் ஹேசை மார்வல் அலசை கட்டா நித்திய பிதா வல்லமைய தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும். தேங்க்யூ. உங்க கண்கள் முன்னாடி அழகழகான பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஆடினாங்க. இந்த நடனத்தை கண்டு பரலோகமே சந்தோஷப்பட்டிருக்கோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசிரியர் ரொம்ப அழகாக ஆடி காட்டினாங்க. அவங்களுக்கு மிக நன்றி. கடைசியாக இந்த டான்ஸ் முடிவில் அழகாக வேத வசனம் படித்த அந்த பிள்ளை அந்த சொன்னால் என்ன அழகாக அந்த மழலை மொழியில் கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரி, இப்போ அடுத்த ப்ரோக்ராம் போகலாம். சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இந்த வருடம் முழுவதும் நமது சிறிய பிள்ளைகள் ஆண்டவருடைய நாமங்களை வைத்து படித்து அவர் யார், அவர் என்ன செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். அவர்கள் படித்தது மட்டுமல்ல, அதை சொல்லிக் கொடுக்கவும் வரப்போகிறார்கள் நமது ஓக்ஸ் சில்ட்ரன். ஒரு சின்ன ஸ்கிட்டை பார்க்க ரெடியாக இருக்கீங்களா எல்லாரும்? ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இயர் வந்து நம்ம அக்கா ஏசுவோட நாமத்தை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. அது எல்லாத்தையுமே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். நிறைய இருக்கே, எப்படி தான் சொல்லிக் கொடுக்க போகிறோமோ தலையே சுற்றுதுப்பா. ஐயோ ஜாய், அது தலை சுற்றுறது இல்லை, நம்ம கற்றுக்குறோம். அது என்ன நானும் சொன்னேன். அப்போனா நம்ம கலர் வச்சு ஏசு மீனிங் சொல்லி தரலாமா? அப்படின்னா ரெயின்போ மாதிரியா? ஆமாம், ஏஸ்பா தானே கலர்ஸே செஞ்சா, ஸோ நாமத்தை கலர்ஸ் வச்சே சொல்லலாமா? அப்போ சரி, நம்மளோட ஸ்கிட்டோட தீமை நம்ம அதை கலர்ஸ் ஆஃபீஸ் நேம்னு வச்சுக்கலாம். எல்லாரும் தயாரா? சரி. அவரே எல்ஷடாய், செம்ம பவர்ஃபுல்ப்பா, ரொம்ப பியாரும் கூட. ஓ, அப்போ என்ன ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் மாதிரியா? லஞ்ச் பிரேக் முன்னாடி ஒயிட்டாக இருக்கும், அப்புறமேட்டு ஃபுல்லாக குழம்பு ஊற்றிடுவேன்ப்பா. இல்லை, நான் சொல்கிறேன், அவர் ஏல்ஃபாவும் ஒமேகாவும் ஸ்டார்ட்லேருந்து முடிய வரைக்கும் நம்ம கூட தான் இருப்பார். நம்ம ப்ரேயர் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ரேயர் பண்ண போகிறோம் அவர் தெரியும்ப்பா. அவர் ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர், நல்ல அட்வைஸ் கொடுப்பாரு. தம்பிய மாதிரி இல்லை, ஒரு பிம்பிள் மேலே போய் டூத் பேஸ்ட் வைக்க போகிறாங்க. யாரும் அது மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியும். தயவு செஞ்சு அட்வைஸ் நிறுத்து, நாங்கள் அடுத்த கலருக்கு போகிறோம். ஒரு இமானுவேல் நம்ம கூடவே இருப்பார்ப்பா. ஓ, அப்போ என்ன நைட்டு பயப்படும் போது கூட என் கூடவே இருப்பார்? ஆமாம், அந்த பெட்ஷீட் பறக்கும் போதும் அவங்கள்ட தான் இருப்பார். பார்ப்போம். அவர் ஜெஹோவா ஜாயரா, நம்ம தேவைகள்லாம் சந்திப்பார். ஓ, அப்போ என்ன நான் பீஸா கேட்டால் கூட வாங்கி தந்துடுவாரா? ஷேர் பண்ண தானே வாங்கி கொடுப்பாரு. நம்மளுக்கெல்லாம் ஷேரிங் ஒத்து போவாதுப்பா. ஆமாம், கரெக்ட். சில நேரம் போய் சொல்கிறவங்களும் உண்மையை ஒத்துப்பாங்க. ஜீசஸ் தான் கிங் ஆஃப் கிங், அவர் தான் இந்த உலகத்தையே ஆள்றப்பா. எப்படி என் தம்பியை விடவா? அவன் தான் டிவி ரிமோட் கிங்குன்னு நினைப்பான். ஆமாம், ரொம்ப சரி. அவர் ஆம்னி ப்ரெசன்ட், ஆம்னி பொட்டன்ட், அப்புறம் ஆம்னிசியன்ட்பா. அவர் இங்கே வேணாலும் இருப்பார், அவரால் எது வேணாலும் செய்யுமே, அவர் எது வேணாலும் பண்ண முடியும். ஆமாம், ஜாய்ஸோட திருவாயை கூட அவரால் மூட முடியும். இம்பாசிபிள் இன் ஜீசஸ் நேம். அவர் டெலிவரர், நம்மளை எல்லா நேரமும் ரசிப்பார். யெகோவா ராஃபா, நம்மளை சுகப்படுத்துவார்ப்பா. யெகோவா சாபோட், ஏஸ்பா எனக்காக சண்டை போடுவார். ஓ, அப்போ என்னுடைய மேக்ஸ் ஹோம்ஒர்க் கிட்ட கூட ஃபைட் பண்ணுவாரா? ஆமாம், போர்க்காலத்தில் சண்டை போடுறதோட மேத்ஸ் ஹோம்ஒர்க் ரொம்ப கஷ்டம் பாரு. ஆமாண்டா. நீ மேக்ஸோட சண்டை போடாமல் உட்காந்து ஜெபம் பண்ணு. அவர் அன்சேஞ்சிங் காட், எப்பயுமே மாற மாட்டார். ஆமாம், பாஸ்டர் அங்கிள் எத்தனை வாட்டி சர்ச்சுக்கு வாங்கடா சீக்கிரம் வாங்கடான்னு சொல்லியும் யாரும் வரமாட்டாங்க, லேட்டாக வருவாங்க, மாறவே மாட்டாங்க. அவர் வெற்றியின் தேவன்பா. அவர் யாவே ரொம்ப கிரேட்பா. ஆமாம், எல்லா கலரும் இதை தான் சொல்லுது. அவர் தான் கிங்கு, அவர் தான் ஹீலர், அவர் தான் நம்மளோட ஃப்ரெண்டு, அவர் தான் சிருஷ்டிக்கிறாரு. இப்போ எந்த கலர்னாலும் என்ன? ஏசுப்பா தான் இருக்கிறதுலே ரொம்ப பிரைட்டஸ்ட் கலர். வாட் a beautiful name it is. What a beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus Christ my King. What a beautiful name it is. Think of justice. What a beautiful name it is. The name of Jesus. The நாமம்
ஆலோசனை கர்த்தரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. அன்பரே, நல்லவரே, நல்லவரே, என் ஆண்டவரே. அன்பரே, நல்லவரே, நல்லவரே, என் ஆண்டவரே. Jesus is the King of every color. வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். அப்படிதானே? எப்படி பண்ணாங்க எல்லாரும்? ரொம்ப சூப்பரா, மிக ரொம்ப அருமையான பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப கேஷுவலாக நம்ம சில்ட்ரன் பண்ணாங்க இல்லையா? இப்போ நம்மக்கிட்ட வந்து யாராவது நேம் கேட்டால் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால், ஒருவேளை நமக்கு வீட்டில் ஒரு பேர் வச்சுருப்பாங்க, அது நமக்கு பிடிக்கலைன்னா உடனே அதை எவ்வளோ ஷார்ட்டாக சொல்லலாம், ரொம்ப ஸ்டைலாக சொல்லலாம். நிக் நேம், பெட் நேம் அப்படி நிறைய நேம்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நமக்கு சர்டிஃபிகேட்டில் நம்ம எழுத முடியாது. நமக்கு ஒரே ஒரு பேர் தான் நமக்கு பேரண்ட்ஸ் வைக்கிற நேம் நம்ம சர்டிஃபிகேட்டில் எழுதுவோம். அது மட்டும்தான் எலிஜிபிள். ஆனால் நம்ம ஜீசஸ்க்கு நிறைய நேம்ஸ் இருக்குது. இப்போ கேட்டிங்க இல்லையா? ஜீசஸ்க்கு நிறைய நேம்ஸ் இருக்குது. எல்லா பேருமே எப்போ நம்ம சொல்லி துதிச்சாலும் நமக்கு கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு பதில் கிடைக்கும். யாராவது இந்த நேம் சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு அந்த டான்ஸ் ஆன குட்டீஸ், ஜீசஸோட நேம், இப்போ கேட்ட நேம் ஏதாவது ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போகலாம். யோவான் 20:21. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்று சொன்னார். நாம் அவருக்காக வெளிச்சமாகவும் உருவாகவும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். நடக்கிற மிஷனரி நாங்க. இதை காட்டுவதற்காக வராங்க நம்ம மத்தியில் இருக்கும் நம்ம யூத் பிள்ளைகள். நம்ம வரவேற்போமா? உன்னை பிடிக்கிறதுக்கு எனக்கு 3 மாதம் ஆச்சு. சரி ஃபோட்டோ எடு. சென்னையில் பிரபல திருடன் தப்பி ஓட்டம், போலீசார் வலைவீச்சு. எங்கடா இங்கே ஒருத்தனை ஃபோட்டோ எடுத்து இது பண்ணிட்டு எங்கடா? ஐயோ எங்கடா ஓடனா இவன்? இங்கே தானே நின்று இருந்தான். அடா பாவி, இது இருந்தால் எனக்கு டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் நஞ்ச மானமும் போயிடுமே. ஐயோ என்ன பண்ணுறது? ஓ மை காட்! எப்பாடா, போலீஸ்லேருந்து தப்பிச்சாச்சு. முதல்ல இந்த ஏரியா விட்டு எஸ்கேப் ஆகணும். யாருக்கு கால் பண்ணுறது? வவாலே எடு, வவாலே 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 எடுத்து, வவாலே. ஹலோ வவாலே, டேய் மச்சான் மாப்பிளா, வா வவாலே. ஹலோ டேய் வவாலே, நான்டா, நான் பேசுகிறேன்டா. யாரு? டேய் நான்டா. யாரு பேரு? டேய் நான்டா, அனில் பேசுகிறேன்டா. ஓ அண்ணா, நீங்களா? என்ன ஷாக்ல இருக்கியா? என்ன சொல்லுங்க, நான் ஜெயில தப்பிச்சிட்டீங்களா? ஆமாண்டா, தப்பிச்சு வந்துட்டேன். முதல்ல நம்ம எப்போ நான் ஜெயில தப்பிச்சீங்க? டேய் அந்த மேட்டர்லாம் விடு, அதெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். முதல்ல நம்ம ஸ்பாட்டுக்கு வா. நீ சரி இருந்தா லுங்கி தான் கட்டணும். சரி வர வந்துரு. ஏய் வவாலே, ஏய் கதற. எப்போ வந்த ஜெயில இருந்து? கதறா, போலீஸ் தப்பிச்சிட்டானே நானு. ஜெயில இருந்து தப்பிச்சிட்டியா? ஆமாண்டா. எப்போனா? எப்போன்னு டைம்லமா சொல்லுவாங்க. தப்பிச்சிட்டேன்னு சொல்றேன், எப்போன்னு கேட்டுனீர? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது நான் உன்னை பார்த்து. இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு? இப்போ நான் வந்துட்டேன்லடா. உடம்பே இழந்துட்டேனா? நான் என்னைக்கடா குண்டா இருந்திருக்கேன்? ஏன்டா நீ வேற? நீ வாடா, ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிருந்து எஸ்கேப் போகிற வழி பார்க்கணும். எனக்கு முதல் ஒரு என்ன ஐடியாவை சொல்லு. ஐடியாவா? எனக்கு தெரியும். நீ எனக்கு ஃபோன் பண்ணும் போதே தெரியும். இந்த வவாலுக்கிட்ட ஃபோன் பண்ணும் போதே எனக்கு தெரியும் நீ எதனா ஒரு பிளான் கேட்பேன்னு. என்கிட்ட சீக்கிரம் சொல்லு. பிளானை சொல்லவா? சொல்லு. சரி, இந்த வெள்ளை சட்டையை மட்டும் போடு. போட்டீங்கன்னா பிளானை சொல்றேன். இதை போட்டு என்ன பண்றது? போடு சொல்றேன். புடியா. எங்க ஊர்ல இருந்து மிஷினரிலாம் கிளம்புறாங்க நார்த் இந்தியாவுக்கு. சரியா? நீ அவங்க கூட போயிட்டுனா நீ இந்த ஊர்ல இருந்து தப்பிச்சிடலாம். எது அவனுங்க கூடியா? ஆமா. ஐயா என்னால போக முடியாது. டேய் அவனுக்கு ஜபம்னே கிடைப்பானுங்கடா அவனுங்க. பாரு, நீ அவங்க எதனா கேட்டாங்கன்னா வச்சுக்க, ஆமேன் அல்லேலூயா, ஆமேன் அல்லேலூயா, ஆமேன் அல்லேலூயா சொன்னா மட்டும் போதும். அவளே உன்னை நம்பி தான் போறேன். ஆமேன் அல்லேலூயா, அவ்வளவுதான். எதனா ஆச்சு? எங்க? நார்த் இந்தியா. எங்க இது அந்த வேணா? ஓ அது தெரிஞ்சு வேணதான். இன்னைக்கு தான் போறாங்க. சரியா? பார்த்து போனேன். வாங்க சிஸ்டர். பிரேஸ் லார்ட். நீங்களும் ஊழியத்துக்கு தான் வந்திருக்கீங்களா? பிரதர் வாங்க. ஊழியத்துக்கு தான் வந்திருக்கீங்களா? ஆமென்.
எந்த சர்ச்லேருந்து வந்திருக்கீங்க சிஸ்டர்? கேபிட்டல் சிட்டி ஏஜி சர்ச்லேருந்து வரேன் சிஸ்டர். அந்த பக்கத்து தெரு ஏஜி சர்ச்லேருந்து வரேன். வந்து லைட் ஆஃப் காடு ஏஜி சபையிலேருந்து வரேன். அதான் நீங்கள் எந்த சபை? நானா மழை பெஞ்சது சர்ச்சு பக்கம் போனது கிடையாது. ஆமேன் ஆமேன் ஆமேன். நீங்கள் எப்படி இந்த ஊழியத்துக்கு வந்தீங்கன்னு எல்லாருக்கும் சொல்கிறீங்களா? எங்கள் ஊர் பார்த்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலி பக்கம் ஒரு சின்ன கிராமம். அங்கே வந்து யாருக்கும் ஆண்டவரை பற்றி பெருசாக தெரியாது. அப்போது ஒரு மிஷினரி வந்து ஆண்டவரை பற்றி சொன்னார். அது வந்து என் வாழ்க்கையே மாற்றிருச்சு. அதே மாதிரி நம்மளும் வந்து நிறைய பேருக்கு ஆண்டவரை பற்றி தெரியாதவங்களாம் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக நானும் ஊழியத்துக்கு கிளம்பி வந்துட்டேன். நான் தூர தேசத்துலேருந்து டோனாவூர் பகுதிக்கு வந்து ஆண்டர் அழைத்தனால நாங்கள் ஊழியம் செய்கிறேன். அப்படி தான் நான் இங்கே வந்தேன். நானும் ஒரு நாள் என் ஃபேமிலியோட காரில் போயிட்டு இருந்தப்ப ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதில் வந்து என் கண்ணு முன்னாடியே எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, நான் உன் பேரில் நினச்சிருக்க நினைவுகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவை. அதுலேருந்து நான் வந்து ஏசப்பாவோட சத்தத்தை கேட்டு அவரோட ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன். வராங்களே சொல்லுங்க பிரதர், எப்படி நீங்க இங்க வந்தீங்க? நான் டாக்டராக இருந்தேன். அப்படியே 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 வந்தாச்சு. வெள்ளச்சட்டை கோட் டாக்டர். சரி, இப்போ ஊழியத்தை நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? அந்த ஜெயிலிருந்து ஜெயில் ஆரம்பிச்சு. இருந்தா பிரதர் ஏன் பிரதர்? எதுக்கு ஜெயிலாம் போறீங்க நீங்க? அப்படிலாம் போகக்கூடாது. இல்லை இல்லை அப்படி இல்லை. ஜெயிலேருந்து ஏன் போகணும்? அப்படியே போகிற வழியில் பண்ணிட்டு போகலாமே. நம்ம போகிற வழியில் எவ்வளோ ஆத்மாக இருப்பாங்க, அப்படி பண்ணிட்டு போகலாம். சரி, ஜெயில் போற வழியில நிறைய காடு மரமா இருக்கு. அங்க நிறைய ஆட்கள் இருப்பாங்க தேவையோட. அங்க போய் நம்ம ஊழியம் செய்யலாமா? போலாம் வாங்க. பிரதர் பசி இது சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம் பிரதர். சாப்பிடுவோமா? என்ன இது சாம்பார் சோறா? ஆமாம் பிரதர், ஊழியத்தில் தான் கிடைக்கும். ஜெயிலே நல்ல சோறு போடுறானுங்க. சந்தோஷமாக சாப்பிடணும். சாம்பார் சோறு இல்லை, ஜெயில் போகலான்னு சொன்னேன். ஐயா ஐயா ஐயா, இங்கே ஒரு 2 பேர் இருக்காங்க ஐயா. ஆக்சிடென்ட் ஆகி உடம்பு எல்லாமே சதைஞ்சு போச்சு ஐயா. ஐயா கொஞ்சம் அவங்களை ஜெபம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சுகம் கிடைக்கும். ஐயா இப்போ தான் சாப்பிட்டு உட்காறேன். என்னய்யா? ஐயா ஒரு சின்ன ஜெபம் ஐயா. உங்கள் ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஐயா. யார் ஏன் ஜெபமா? பிரதர் நீங்கள் போங்களேன். தேவையானவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்க. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் போங்க, ஏஞ்சி போங்க, நீங்கள் போங்க போங்க. வாங்க ஐயா. ஒன்றும் இல்லைம்மா, ஜெபம் பண்ணிக்கலாம் சரியா? ஆண்டவரே, இங்கே இருக்க இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமப்பா. இவங்க வந்து இந்த உடலில் இருக்க அந்த சோர்வு, அந்த பலமை வெள்ளத்தை நீக்கி முழு சுகத்தை நீங்கள் கொடுவீங்க என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவே, சீக்கிரமாக இவங்களை சுகப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, சரியாயிரும். பண்ணிங்களா ஐயா? சாப்பிட விடுங்க ஐயா. ஐயா இன்னொரு ஜெப குறிப்பு ஐயா. ஐயா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குடும்பத்தில் ஒரே சண்டை மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க ஐயா. சமாதானமே இல்லை குடும்பத்தில். ஒரு ஜெபம் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சமாதானம் வரும் ஐயா. ஐயா போங்க ஐயா. இந்த வாட்டி நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் போகிறது ஐயா. ஐயா நீங்களே சண்டை போட்டா எப்படி ஐயா? வலிக்கும் ஐயா, நீங்கள் போய் பண்ணிட்டு வாங்க. சரி, நான் எப்படியா ஜெபம்? ஐயா சீக்கிரம் ஐயா, அர்ஜென்ட். வரையான் போயா. நீ வேற சும்மா நிலமை புரியாம. ஏமாமா இருமா, ஏமா அடிக்கிறான் தால பாவம். எப்படி வாங்குறான் பாரு. இதெல்லாம் காயமா இருக்கு. வா இப்படி வா, இப்படி பிடிச்சிக்கிறியா? கண்ணு மூடுங்க 2 பேரும். ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும் சண்டை. ஹஸ்பண்டுக்கு உடஞ்சது மண்டை, ஒய்ஃப்க்கு கலைஞ்சது கொண்டை. வந்திருக்காங்க உங்க அண்டை, மன்னிச்சிருங்க இவங்க சண்டை, இவங்க சண்டை. ஆமீன். மா பார்த்து அடிக்கிறவளா வச்சு பாவம் அந்த மனுஷன். ஐயோ பாவம். ஐயா அடுத்த வாட்டி வந்தா போங்க நீங்க, சரிங்களா? பசிக்குது. டெய்லியும் 3 வாட்டி சாப்பிடுவேன் நான். ஐயா 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 நீ என்னையா நீ சும்மா சாப்பிட வந்து என்ன வேணும் ஐயா? கடைசியா ஒரே ஒரு சின்ன வேணாயா பசிக்குதியா? ஐயா ஒரு சின்ன பொண்ணு. பிரதர் இப்ப சின்ன பொண்ணு தான். ஒரு சின்ன பொண்ணு ஐயா. குடும்பத்துல ஒரே சாட்டை. இந்த பொண்ணால குடும்பமே சமாதானமா இல்ல. ஏமா நில்லுமா, ஒரு ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் மனசு மாறும் ஐயா. சின்ன பொண்ணு தான், போனீங்கன்னா அவ்வளவுதான், அப்படி முடிச்சு வந்துடலாம். நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். நீங்கள் ப்ரேயர் பண்ணி பழகிக்கோங்க பிரதர். இல்லை பிரதர், சின்ன பொண்ணு தான், எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடல. ஐயா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஐயா. எல்லா வாட்டியும் அவங்க கூட ப்ரேயர் பண்ண நாங்கள் இருப்போமா? நீங்கள் போய் ப்ரேயர் பண்ணி பழகிக்கோங்க. சோபா தூக்கி போடு, கீழே போடு. சும்மா இருக்க மாட்டியா நீ? பசிக்குது எனக்கு. கண்ணு மூடு. ஐயா கண்ணை மூணா தான் நான் பண்ணுவேன். ஏமா கண்ணை மூடுமா. ஓ லார்ட் ஆல்மைட்டி, திஸ் கேர்ள் இஸ் சோ நாட்டி. இவளுக்கு நல்ல வழி காட்டி மன்னிச்சிருங்க இந்த ஒரே ஒரு வாட்டி. ஆமேன். ஆமென். ஒழுங்கா இருக்கணும், அடிச்சு விடுவோம். சரி வாங்க நம்ம எல்லாம் ட்ராக்ஸ் கொடுக்கலாம். நீங்க அங்க பாருங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஐயோ பிரதர்
பிரதர் பிரதர் பிரதர் பிரதர் பிரதர் ஐயோ அடி ஒன்றும் தெரியாதுண்ணா எனக்கு. பிரதர் பிரதர் சொல்லுங்க பிரதர். சார் நாங்கள் அமைதியாக ஊழியம் பண்ண வந்திருக்கோம் இங்கே. எனக்கு எதுவும் தெரியாது பிரதர். நான் சொல்கிறேன் அண்ணா 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 நோ அழுக்காதீங்கண்ணா. அண்ணா எனக்கு இவங்க யாருன்னே தெரியாதுண்ணா. நான் திருடண்ணா நான் ப்ளீஸ் நான் அழுக்காதீங்கண்ணா. ஆமாண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஆமாண்ணா நான் நிஜமான திருடண்ணா. திருடண்ணா? ஆமாண்ணா உண்மையாண்ணா. ஆமாண்ணா உண்மையான தப்பிக்கிறதுக்காக தானே வந்து ப்ளீஸ்ண்ணா விட்டுருண்ணா. அப்படியா? ஆமாண்ணா ப்ளீஸ்ண்ணா. சரி உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீ உயிரோட போனோம்னா இங்க 3 பேரையும் நீ சாவடிக்கிறத பார்த்து தான் இந்த ஊர் ஜனங்க இதுமே உங்களுமே ஆள்லாம் உள்ளே விடாம இருப்பாங்க. இல்லண்ணா ப்ளீஸ்ண்ணா. நீ பண்ற பண்ணிட்டு நீ தப்பிச்சு போலாம். இல்லனா நீ தான் ஃபர்ஸ்ட் சாவ. பண்ணு போ. ஏந்திர ஏதா கடையறா. அண்ணா வேணா ப்ளீஸ் எனக்கு போ போ. வேற எதுனா சொல்லுங்க. ஏந்திர. அண்ணா வேற எதுனா சொல்லுங்கண்ணா. அண்ணா வேற எதுனா சொல்லு. போடா. மன்னிச்சிருங்க சார். வேற வழி தரேன். சீக்கிரம் முடி. மன்னிச்சிரு வேற வழி தெரியலடா. மன்னிச்சிரு. நீ ஏடா அப்படி உயிர் அவருக்கு வந்துருக்கடா கூட. என்னை அழைத்த ஆண்டவர் ஒரு நாள் உன்னையும் அழைப்பார். அவருக்காக நீ உயிரை கூட கொடுக்க ஒரு நாள் தயாராவா? ஏய் போறா பேசிட்டு இருக்க. ப்ளீஸ்டா. சாரிடா சாரிடா சாரிடா. கையால எல்லாரும் கொடுத்து நான் தான் எல்லா பாவத்தையும் பண்ணேன். இவங்க ஒண்ணுமே பண்ண. அப்படி இவங்க என்ன பண்ணாங்க? எதுக்கு அவருக்காக உயிரை கொடுக்குறாங்க? அப்படி ஆண்டவர் என்னதான் பண்ணார் அவருக்கு? அப்படி ஆண்டவருக்கு எதுக்கு உயிரை கொடுக்குறாங்க? நான் வேற எல்லாம் பாவம் பண்ணேன். தப்பிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். அவர் எதுக்கு கைகளை கொடுத்து அப்படி ஆண்டவர் என்ன பண்ணாரு எல்லாருக்கும்? ஆண்டவரே 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 என்னாச்சு ஆண்டவர்? அடையாள நான் கொலை பண்ணிட்டேன் ஆண்டவர். நான் உண்மையுள்ளவனு நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தீர். கவனமாய் நான் நிறைவேற்றனுமே. மாம்சங்கள் சாகனுமே, என் சுயம் சாகனுமே. ஊழியம் செய்யனுமே, சாட்சியாய் வாழனுமே. நான் முடிச்சு வச்சது நானே ஆரம்பிக்கிறேன். ஒரு வார்த்தையை நான் சொல்றேன் எல்லார்கிட்டையும். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எல்லாரும் இந்த கதையை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த கதையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தப்பான திருடனுக்கு நல்ல வழி காட்டின அந்த வண்டியை போல நம்மளும் ஒரு நல்ல வண்டியாக ஜீசஸை தெரியாத நபர்களுக்கு இருக்கணும். ஸோ அந்த 3 மிஷினரி மறிச்சதுனால ஒரு திருடன் மனம் திரும்பிட்டான். அதே போல தான் ஏசப்பாவும் இந்த உலகத்துக்கு வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் உயிரை கொடுத்துருக்காரு. இதை முன்னோடியாக வச்சு இந்த கிறிஸ்மஸ் நாளில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்ம என்னென்னமோ கொடுக்க நினைக்கிறோம். பிரியாணி, கேக்கு, காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் எல்லாமே.
அது இல்லாமல் இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஒரு சின்ன சேஞ்சாக அந்த பெரிய கிஃப்டான ஏசப்பாவே கொடுக்கலாமா? ஸோ ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். ஆசம் பெர்ஃபார்மன்ஸ். என்ன உஷா சிஸ்டர், ரொம்ப நம்மளை வந்து சிந்திக்கவும் வச்சுருக்காங்க இந்த வாலிப பிள்ளைகள். இவங்க அளவுக்கு நம்ம ஒரு பெரிய குற்றம் திருடங்களா இல்லாமல் இருந்தாலும் நாம் செய்கிற ஒவ்வொரு குற்றத்தையும் நம்ம உணர்ந்து அதுலேருந்து மன திரும்பினாவே, அதாவது ரிப்பென்டன்ஸ் இருந்தாவே நம்ம ஆண்டவரோட பிள்ளைகளாக மாறிடுவோம் இல்லைங்களா? அதுவும் இந்த காலத்தில் வாலிப பிள்ளைகள்லாம் உலக போக்கில் ஓடுறாங்க. எங்கேயாவது சினிமா பாட்டு கேட்டால் யாருக்காவது தெரியாமல் டான்ஸ் ஆடலாமா, பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல், பாஸ்டருக்கு தெரியாமல், ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல், சபையில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் சினிமா பாட்டு கேட்கலாமா, சினிமாவுக்கு போகலாமா அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்க இந்த காலத்தில் நம்ம பிள்ளைகள் ஆண்டவருக்காக ஓடணும் அப்படின்னு ஒரு இந்த ஸ்கிட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கிட்டு வந்து அவங்க ரெடி பண்ணியிருந்தாலும் இது ஒரு தனி நபருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஸோ ஆண்டவர் இயேசு நம் பாவங்களை மன்னிக்க இந்த பூமியில் வந்திருக்காரு. இவர் வந்து தெரிஞ்சு தான் அதாவது யதார்த்தமாக இந்த கொலையை செஞ்சார். ஆனால் அது வேணும்ன்ட்டே செய்யலை, யதார்த்தமாக நடந்தது. ஆனால் அதுக்கு அழுது மன்னிப்பு கேட்டார். ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் பாவங்கள் எவ்வளவோ இருக்கும், யதார்த்தமாக நம்ம செஞ்ச பாவங்கள், அதுக்கு அழுது மன்னிப்பு கேட்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் அதை மன்னிச்சு நம்மளையும் வந்து இவங்களை போல ஒரு மிஷினரியாக கண்டிப்பாக மாற்றுவார். ரொம்ப சரியாக சொன்னீங்க சிஸ்டர். ஏசாயா 9:2-6. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ராஜன் பிறந்திருக்கிறார் என்பதை பறைசாற்றுவதற்காக நடனத்தோடு வந்திருக்கிறாங்க நமது ஆலிவ்ஸ் மற்றும் Siddha Children's. We welcome them all with a big applause. பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. கொண்டாடுவோம், வாங்க கொண்டாடுவோம், ஆனந்தமா நாம கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், வாங்க கொண்டாடுவோம், ஆனந்தமா நாம கொண்டாடுவோம். தந்தன 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 தந்தானா, தந்தன 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 தந்தானா. மகிழ அன்பை பகிர தேவன் பிறந்தாரே. பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. தகர்த்திட எளிமையான குடிலில் பிறந்தாரே. உரிமைகளை மீட்டிட ஊமைகளும் வாதிட உன்னதரின் நிழலில் பிறந்தாரே. மூடர் கூட்டம் முணுமுணுக்குதே, அழகையும் அலறி தலதரிக்குதே. சாவின் சவுக்கடி எதிரொலிக்குதே, வலியவர் வாழ்வும் ஜொலி ஜொலிக்குதே. அடிமை நிலையை அடித்து மறுக்க துணிவு பிறந்ததே, யாது ஊரே ஒன்றாய் இருக்க தெளிவு பிறந்ததே. பெத்லகேமின் நகரினிலே ஆடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தார்.
வாட் அ கிரேஸ்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் இட் வாஸ். இங்கே நான் பார்க்கும்போது நிறைய பெற்றோர்கள் அவங்க சேர் நுனிக்கு வந்துட்டாங்க. இங்கே எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்துருச்சு, அவங்களும் எழுந்து ஆடிடுவாங்களோன்னு. ஆனால் நிச்சயமாக சேலஞ்ச் பண்ணால் எங்கள் பசங்க ஈக்குவல் நீங்கள் ஆட முடியாது. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, எங்கள் சண்டே கிளாஸ் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, அவங்க ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டியாக இங்கே வளர்கிறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் பிள்ளைகளை யாரெல்லாம் இன்னும் சண்டே கிளாஸில் அனுப்பாமல் இருக்கீங்களோ உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து அனுப்புங்க. இந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளை அவங்கள தாளந்துகளை காட்ட ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் கிரேட் கமிஷன் அல்லது கடைசி கட்டளை என்ன சொல்லுகிறது தெரியுமா? சீஷராகுங்கள், சீஷராக்குங்கள். His last command, our first concern. நாம் சற்று நிறுத்தி கற்பனை செய்ய முடியாத ஒன்றை கற்பனை செய்து பார்ப்போம். இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறக்காமல் 21ஆம் நூற்றாண்டில் பிறந்திருந்தால் எப்படி இருக்கும்? இதனை அழகாக சொல்ல வருகிறார்கள் நமது ஃபிக் மற்றும் வைன் சில்ட்ரன். ஒரு சிறிய நாடகத்தை கண்டுகளிப்போமா? 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதை கொண்டாடும் வகையில் நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம். ஆனால் இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பு பிறக்காமல் இந்த 2025இல் ஒரு ஜென் ஜி கிட்டாக பிறந்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் சேர்ந்து காணலாம். வாருங்கள். காட்சி 1. ஐடி எம்ப்ளாயி ஆகிய ஜோசப் ஒரு களைப்பான ஆபீஸ் டேவை முடித்துவிட்டு வீடு திரும்புகிறார். இந்த ஐடி வேலையை இப்போ தான் சும்மா கம்ப்யூட்டர்லேயே மறைச்சிக்கின்னு இருக்க வேண்டியதாக இருக்குது. சரி கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கும், ரீல்ஸ் ஆச்சு பார்ப்போம். எங்க உங்கள் ஃபோன் ஒரு நிமிஷம் கொடுங்களேன். உனக்கு எதுக்கு ஏன் ஃபோன்? அதுவா, அமேசானில் ஒரு பெரிய ஆஃபர் போட்டிருக்காங்க. அதனால ஜீசஸ்க்கு தேவையான 5 வருஷ பொருட்களை இப்போவே வாங்கணும். 5 வருஷமா? ஏசுப்பா பிறந்தே 5 நாள் தான் ஆகுது. சரி அதை விடுங்க, நம்ம ஜீசஸ்க்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் வேற கிரியேட் பண்ணணும். அப்படின்னா ஏசப்பாவை பிறந்திருக்கான்னு எல்லாருக்கும் சொல்லணும்ல, ஏன்னா அவர் தானே சேவியர். ஓ ஆமாம் 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 ஆமாம். ஐயோ ஏன் தான் நீங்கள் பூமர் மாதிரி பேசுகிறீங்களோ. சரி அதை விடுங்க, இன்னைக்கு 5th டே ஃபோட்டோஷூட் வேற இருக்குது, வாங்க போகலாம். சரி போகலாம். காட்சி 2. ஜோசப்பும் மேரியும் ஜீசஸை தேடுகிறார்கள். ஜீசஸ் ஐயோ நம்ம பையன் எங்கே தான் போனானோ. ஏங்க அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரில் பார்க்குறீங்களா இல்லையா? இந்த பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த அவன் ட்ரெஸ்ஸில் வச்ச ஜிபிஎஸ் ட்ராக்கர் தான். இங்கே தான் சர்ச்சில் எங்கேயோ இருக்கான்னு காட்டுது, ஆனால் இங்கே தான் ஆளை காணோம். இந்த இருக்கான் பாரு ஜீசஸ். எங்கப்பா போன? டேடியும் மம்மியும் உனக்கு காணோன்னு எவ்வளோ பயந்துட்டோ தெரியுமா? சர்ச்சில் தான் இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? சரி கண்டுபிடிச்ச சர்ச்சில் வா, பசிக்குது, வீட்டுக்கு போகலாம். காட்சி 3. 2025இல் மலை பிரசங்கத்தை எவ்வாறு கவனித்திருப்பார்கள்? பூமிக்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சமாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் நற்செயல்களை பிறர் காணும்படி நீங்கள் வாழுங்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மக்கள் புகழ்ந்து பேசும்படி நீங்கள் வாழுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் எனிமீஸ் எல்லாம் நேசிங்க, உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க. உங்கள் கூடயே இருப்பேன். நோட்ஸில் ஷேர் பண்ண முடியாது. இப்போ தான் ஷேர் பண்ணுறதை பற்றி பேசினாரு, ஆனால் இப்படி இருக்காங்களே. சார் உங்கள் நோட்ஸ் தர முடியுமா? கேட்கல சார். நோட்ஸ் சார். நோட்டெல்லாம் இல்லை, ஜிபே தான் இருக்குது. சரி நம்ம இது வேலைக்கு ஆகாது, நம்ம ஏஐ வச்சே நோட்ஸ் எடுத்துக்கலாம். காட்சி 4. சீஷர்களை அழைக்கிறார் இயேசு. 2025இல் அவர் சீஷர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? வீட்டுக்கிட்ட வந்து மீன் வாங்கிப்பாங்களாம். வாங்கினவங்க எல்லாம் மீன் நல்லாதுன்னு சொல்லிடுறாங்க. மீன்லாம் விற்கிறது இல்லையே, மீன் பிடிச்சே ரொம்ப நாள் ஆகுதுப்பா. என்ன பீட்டர், மீன் பிடிக்காம ஃபோனில் என்ன பண்ணிருக்க? ஃபோனில் மீன் தான் பிடிச்சிட்டு இருக்கேன், ஃபீடிங் ஃப்ரெண்ட்ஸி கேம் ஆப்பில். இவ்வளோ பெரிய கடல் இருக்கும் போதே நீ என்ன ஃபோனில் பண்ணிட்டு இருக்க? வாட்டர் பொல்யூஷன் வந்து கடலில் இருக்கிற மீன் எல்லாமே செத்து போச்சு. வலைய வீசினா வெறும் பிளாஸ்டிக் குப்பை மட்டும்தான் மாட்டுது. அப்போ என்ன ஃபாலோ பண்ணு? இன்ஸ்டாகிராம்லையா ஃபேஸ்புக்லையா? அட அந்த ஃபாலோ இல்லை, என்ன டிசைபிளாக ஃபாலோ பண்ணு. நான் உன்னை ஃபிஷர்ஸ் ஆஃப் மென்னாக ஆக்குவேன். ஓ சரி ஆண்ட்ரூவா போகலாம். சார் நீங்கள் பைக் டேக்ஸு 5000 போட்டதுக்கு போல 50,000 போட்டீங்க சார். இல்லைல்லப்பா, நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். நியூ கவர்மெண்ட் ஆர்டர். சார் என்னோட பைக்கே 1 lakh தான் சார், அதுக்கு 50,000 போட்டால் எப்படி சார்? அதெல்லாம் முடியாதுப்பா, இந்தா ஜிபேல கட்டிட்டு போ. சார் என்ன சார் நீங்கள் கணக்கு கூட தெரியாதுங்க சார். எனக்கு இந்த வேலையே பிடிக்கலப்பா. மக்கள்லாம் ரொம்ப பாவமாக இருக்காங்க, எனக்கு இந்த வேலையே பிடிக்கல. மேத்யூ அப்போ என்ன ஃபாலோ பண்ணு. ஓகே ஜீசஸ். காட்சி 5. பர்த்திமேயுவுக்கு சுகம் தரும் இயேசு கிறிஸ்து. அதை
லைவில் கவர் பண்ணும் யூடியூப் சேனல். ஹே வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பிரைட்டாவின் உலகம் சேனல். இன்னைக்கு நம்ம ஜெரிகோக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்னு. இன்னைக்கு நம்ம ஜீசஸை இன்டர்வியூ எடுக்க போகிறோம். என்னது ஜீசஸா? ஏசியா எனக்கு கொஞ்சம் இறங்குங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? என் ஷோவே கெடுக்குறீங்க. சன் ஆஃப் டேவிட் எனக்கு கொஞ்சம் இறங்குங்க. நான் உனக்கு என்ன செய்யணும்? எனக்கு பாறை வேணும். உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது, நீ போகலாம். ஓ எனக்கு தெரியுது. தேங்க்யூ ஜீசஸ். வாவ், ஏசப்பாவோட மிராக்கிளை நம்ம இப்போ லைவாக பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னும் நிறைய மிராக்கிள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. படியா ஒரு வழியாக கரெக்டாக சொல்லிட்டாங்க. காட்சி 6, விவாத மேடை. இஸ்ரவேல் மக்கள் இயேசுவை தமது ராஜா என்று அழைக்கிறார்கள். இது சரியா இல்லை தவறா என்று நியூஸ் சேனலில் விவாதிக்கிறார்கள். இன்னைக்கு ஜீசஸ் ஜெருசலேம்ல கழுதுக்குட்டி மேலே வந்தார். இது சரியா தப்பான்னு பார்க்கலாம். அவர் தான் கரெக்டு, அவர் தான் தேவகுமார். அவர் எப்படி நீங்கள் ராஜான்னு சொல்ல முடியும்? அவர் ஒன்றும் மேசே கிடையாதுல, அவர் யோசிப்போட குமாரன் தானே. தான் ஒரு யோசேப்போட குமாரனாக இருந்தாலும் பழைய ஏற்பாட்டில் சொன்ன ப்ராஃபஸிலாம் நடக்கிற மாதிரி தான். அவர் கழுதியில் வந்தால் அவனுக்கு என்னப்பா பிரச்சனை? பைபிள் என்ன சொல்லியிருந்துச்சுனாலும் ஒரு ராஜா வந்து கழுதியில் வரவே கூடாது. ஒரே நிமிஷம், எனக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. ஒரு நிமிஷம், ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்திருக்கு. இயேசு இறந்து போயிட்டாராம். அவருக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக இந்த டிபேட்டை நாங்கள் இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜெருசலேமில் 144 தடை விதிகளை வச்சுருக்காங்க. அதனால ரோட்டில் 3 பேருக்கு மேலே யாருமே நிற்கவே கூடாது. தாமஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? இல்லைப்பா, ஜீசஸோட கல்லறையில் மேரி மேக்டலின் லைவ் போட்டிருக்காம்ப்பா. அது ஏசப்பாவோட கல்லறைக்கு போயிட்டாங்களா? அங்கே தான் நிறைய செக்யூரிட்டி சிஸ்டம், செக்யூரிட்டி கேமராலாம் இருக்கே, அவ்வளோத்தையும் தாண்டியா போயிருக்காங்க? அடே, சிக்னல் கட் ஆயிடுச்சுப்பா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சிக்னல் கனெக்ஷன்லாம் கட்டான கொஞ்ச நேரத்தில் இங்கே ஜீசஸை வேற காணும். ஆமாம், எனக்கு கூட இங்கே சிக்னல் கிடைக்கல. ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி 3rd டே ரெசரக்ட் ஆயிட்டாரோ? சிக்னல் கிடச்சிருச்சுப்பா. வேலை இந்த 144 தடையால் சிக்னல் கிடைக்காம இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாப்பா இருக்கும். ஆனால் இந்த அம்மா என்ன இந்த மாதிரி கிசரக்ட்னு ஏதோ வளரிக்கிட்டு இருக்கு. என்னப்பா இந்த அம்மா காமெடி பண்ணி? என்ன தாமஸ், இந்த ஃபோன் டோர் திறந்து தான் என்னை நம்புவியா? உன் ஹார்ட் டோரை திறந்து என்னை நம்ப மாட்டியா? வாங்க நம்ம ஒலிவ மலைக்கு போகலாம். எல்லாரையும் டிசைபிள் ஆக்குங்க, எல்லாருக்கும் பேப்டிசம் கொடுங்க. நான் கற்றுக் கொடுத்த எல்லாத்தையும் போயிட்டு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நான் உங்கள் கூடயே இருப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பு பிறந்தாலும் சரி, 2025 பிறந்தாலும் சரி, அவர் என்றும் மாறுவதில்லை. காலத்திற்கு ஏற்ப டெக்னாலஜி மாறினாலும் நம் லட்சியம் ஒன்றுதான். அவருக்கு சீஷனாக இருப்பது, அவருக்காக சீஷர்களை உண்டாக்குவது. லெட்ஸ் கோ அண்ட் மேக் டிசைபிள்ஸ். என்ன உஷா சிஸ்டம், மார்வலஸ் பெர்ஃபார்மன்ஸ் இல்லையா? உண்மையாகவே இப்போ ப்ரெசன்ட் ட்ரெண்டுக்கு ஜீசஸ் நம்மோட இங்கே இருந்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்குன்றதை ரொம்ப அழகாக காட்டிட்டாங்க நம்ம பிள்ளைகள். அது டெக்னாலஜி வளர்ந்துருக்கும் போது நம்ம அதை ஆண்டவருக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். ஆனால் நம்ம இப்போ பார்த்ததுலேயே மலை பிரசங்கம் பார்த்தோம். ஏசு எத்தனை பேருக்கு அங்கே டீச் பண்ணார் அப்படின்னு. அவர் பேசும்போது உட்காந்துருந்தது 10 பேர் 20 பேர் இல்லை, 5000 பேர் 7000 பேர். அவ்வளோ பேருக்கும் அவர் நார்மலாக தான் பேசினார். ஒரு மைக், ஸ்பீக்கர் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஆனால் அங்கே இருந்தவங்க எல்லாரும் அமைதியாக அதை கவனித்தாங்க. ஆனால் இப்போ எவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும், பாஸ்டர் எவ்வளோ கற்றுனாலும் நம்ம நிறைய பேர் தூங்கிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதையும் நம்ம மாற்றணும். இன்னொன்று, நம்ம டெக்னாலஜியில் ஆண்டவருக்காக தான் அதிகமாக அதை ஊழியத்தில் பயன்படுத்தணும். வீணான கதைகளோ வீணான ரீல்ஸ் சின்ன பிள்ளைங்க அதிகமாக பார்க்குறாங்க, சாங்ஸ் கேட்குறாங்க, அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டோடைய ஊழியத்துக்காக அதை நம்ம நிறைய பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு போகலாம். அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மரியாளின் மகனாய் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகில் ஸ்தாபிக்க வந்தார். நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சின்ன பாடலுடன் சொல்லி வருகிறார்கள் நம்ம சண்டே ஸ்கூல் ஷெப்பர்ட்ஸ். இப்பொழுது இந்த பாடலை கண்டு மகிழ்வோமா?
ராஜ்யத்தை இந்த உலகில் ஸ்தாபிக்க இயேசு பாலகன் மரியின் மகவாய் புவியில் தோன்றினார். தேவராஜ்யத்தை இந்த உலகில் ஸ்தாபிக்க இயேசு பாலகன் மரியின் மகவாய் புவியில் தோன்றினார். பரலோக பரிபூரணம் மனுக்குலம் ருசித்திடவே தேவனே மனிதனாயினார். பரலோக பரிபூரணம் மனுக்குலம் ருசித்திடவே தேவனே மனிதனாயினார். தேவராஜ்யத்தை இந்த உலகில் ஸ்தாபிக்க இயேசு பாலகன் மரியின் மகவாய் புவியில் தோன்றினார். தேவராஜ்யத்தை இந்த உலகில் ஸ்தாபிக்க இயேசு பாலகன் மரியின் மகவாய் புவியில் தோன்றினார். பாவம் அறிய இயேசுவை தேவன் பாவமாக்கினார். நீதி அறிய நம்மை தேவன் நீதியாக்கிட. பாவம் அறிய இயேசுவை தேவன் பாவமாக்கினார். நீதி அறிய நம்மை தேவன் நீதியாக்கிட. நீதிமானை மாற்றி என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். ஆனந்தம் ஆனந்தம் அன்றோ. நீதிமானை மாற்றி என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். ஆனந்தம் ஆனந்தம் அன்றோ. தேவராஜ்யத்தை இந்த உலகில் ஸ்தாபிக்க இயேசு பாலகன் மரியின் மகவாய் புவியில் தோன்றினார். தேவராஜ்யத்தை இந்த உலகில் ஸ்தாபிக்க இயேசு பாலகன் மரியின் மகவாய் புவியில் தோன்றினார். பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்ல சொன்னாரே. பலவீனமாயிருக்கும் போதே பலவானவன் நான். பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்ல சொன்னாரே. இயேசுவின் தழும்புகளால் முற்றிலும் குணமடைந்தேன். ஆனந்தம் ஆனந்தம் அன்றோ. இயேசுவின் தழும்புகளால் முற்றிலும் குணமடைந்தேன். ஆனந்தம் ஆனந்தம் அன்றோ. தேவராஜ்யத்தை இந்த உலகில் ஸ்தாபிக்க இயேசு பாலகன் மரியின் மகவாய் புவியில் தோன்றினார். தேவராஜ்யத்தை இந்த உலகில் ஸ்தாபிக்க இயேசு பாலகன் மரியின் மகவாய் புவியில் தோன்றினார். மெய்யாகவே இயேசு எனது பாவ சாபத்தை சுமந்து தீர்த்த சிலுவையிலே முற்றிலுமாக. மெய்யாகவே இயேசு எனது பாவ சாபத்தை சுமந்து தீர்த்த சிலுவையிலே முற்றிலுமாக. நித்திய ஜீவன் தந்தார். ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனந்தம் ஆனந்தம் அன்றோ. நித்திய ஜீவன் தந்தார். ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனந்தம் ஆனந்தம் அன்றோ. தேவராஜ்யத்தை இந்த உலகில் ஸ்தாபிக்க இயேசு பாலகன் மரியின் மகவாய் புவியில் தோன்றினார். தேவராஜ்யத்தை இந்த உலகில் ஸ்தாபிக்க இயேசு பாலகன் மரியின் மகவாய் புவியில் தோன்றினார். பரலோக பரிபூரணம் மனுக்குலம் ருசித்திடவே தேவனே மனிதனாயினார். பரலோக பரிபூரணம் மனுக்குலம் ருசித்திடவே தேவனே மனிதனாயினார். தேவராஜ்யத்தை இந்த உலகில் ஸ்தாபிக்க இயேசு பாலகன் மரியின் மகவாய் புவியில் தோன்றினார். தேவராஜ்யத்தை இந்த உலகில் ஸ்தாபிக்க இயேசு பாலகன் மரியின் மகவாய் புவியில் தோன்றினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்கு வந்தாருன்னு ரொம்ப அழகாக பாடி காமிச்சாங்க நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம். தேவ ராஜ்யத்தை இங்கே ஸ்தாபிக்க தான் வந்திருக்காரு. நம்ம ஒவ்வொருவரையும் அவரை போல் பரிசுத்தப்படுத்தி நம்மையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக தான் அவர் இங்கே வந்தார். சரி, அடுத்த ப்ரோக்ராமுக்கு போவோம். கொரிந்தியர் 2:14 படி கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நறுமணம் வீச நம் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு மனம் ஒரு நறுமணம்
இதை சொல்ல வருகிறார்கள் நம் சபையின் சகோதரிகள். ஆவியின் ஒருமனம். எபேசியர் 4:3 சமாதான கட்டினால் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். நமக்கு கரெக்ட்னு தோன்ற விஷயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிரச்சனையா இருக்கும்னா அப்படின்னு எதையாவது யோசிச்சிருக்கோமா? அப்படி எதையாவது யோசிச்சு அதை மாத்திக்கிறதுக்கு நம்ம என்னைக்காச்சும் ட்ரை பண்ணியிருக்கோமா? காட்சி 1. ஒரு ஹேண்ட்லூம் எக்ஸிபிஷனுக்காக சர்ச்சில் இருக்கிற மம்மிஸ்லாம் சேர்ந்து ஒரு ஒன்னஸ் ஸ்க்ரீன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சாரா சிஸ்டர், மார்த்தா சிஸ்டர், எஸ்தர் சிஸ்டர் மற்றும் ரெபேக்கா சிஸ்டர் எல்லாரும் ஆல்ரெடி வந்துட்டாங்க. க்ளோரி ஆண்டி கொஞ்சம் லேட்டாக வராங்க. சாரி சிஸ்டர், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரே டிராஃபிக். ஆனால் பாருங்க, நான் சில கிளாத்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இது செட் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன க்ளோரி, இந்த துணி எடுத்துகிட்டு வந்திருக்க? நம்ம பண்ணுறது ஒன்ன ஸ்க்ரீனு. இது இந்த துணி செட்டே ஆகாது. இதை போட்டோம்னா நல்லாவே இருக்காது. சிச்சோ, அப்படியா சிஸ்டர்? நான் கூட நம்மகிட்ட இருக்கிறத கொண்டு வரணும்னு நினச்சேன். என் துணி கொஞ்சம் வேறு ஸ்டைலில் இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும் பாருங்களேன். க்ளோரி, இது ரொம்ப நல்லா இருக்கு க்ளோரி. நம்ம அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். மார்த்தா சிஸ்டர் நம்ம இடத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ண ஒத்துக்கிட்டோம்ல. நான் வேற என்னோட பழைய காட்டன் சுடியிலேருந்து இந்த துணியை கொண்டேன். இதுக்கு வேற என்ன செய்ய போகிறாங்களோ தெரியல. நம்மளாலலாம் காஸ்ட்லி துணி வாங்க முடியாதுப்பா. என்னோடதும் ரொம்ப சாதாரண துணி தான். ஸ்பெஷல் டிசைன்ஸ்லாம் எதுவும் இல்லை. நான் கொண்டு வந்தது நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஜாய் சிஸ்டர் உள்ளே வருகிறார்கள். ஒரு ஃப்ளாஸ்க் மற்றும் பிஸ்கட் தட்டோடு வருகிறார்கள். ஹாய் சிஸ்டர்ஸ், ப்ரைஸ் லார்ட். நான் உங்களுக்கு டீயும் கொஞ்சம் பிஸ்கெட்ஸும் கொண்டு வந்தேன். ஆமாம், நீங்கள் கொண்டு வந்த கிளாத்ஸ்லாம் வச்சு ரொம்ப டிஸ்கஷன் போயிட்டுருக்குது போல். ஆமாம் ஜாய், நல்ல வேலை நீ வந்த. இவ்வளோ நேரம் துணிகளை வச்சு தான் ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. வாவ், இன்ட்ரெஸ்டிங் சிஸ்டர்ஸ். இது பார்க்கவே அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பவுல் சொன்னதான் ஞாபகம் வருது. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்கிறோம்னு. கரெக்ட் தான் ஜாய். ஆனால் சரீரத்துக்கு ஒரு நங்கூரம் தேவைப்படுதில்ல. நம்ம எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும், யூனிஃபார்மிட்டி இருக்கணும். அப்போ தான் நம்ம பண்ணுற பொருள் அவுட்கம் சூப்பராக வரும். இல்லைனா எல்லாமே கோணலாக தான் போயிடும். சிஸ்டர், ஒரு துணியை பார்த்ததும் எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க? நான் கொண்டு வந்த துணி கூட பாருங்க, அழகாக இருக்குல்ல. ஆனால் இதுவும் நார்மல் கிளாத் தான். சிஸ்டர், என் துணி நல்ல மெட்டீரியல் தான், ஏன்னா வேறு ஸ்டைலில் இருக்கும். நான் இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ என் ஊசி வேறு அடிக்கடி கீழே விழுது. ச்சே. ஒரு நிமிஷம். நம்ம இங்கே எல்லாம் எதுக்கு ஒன்றா வந்திருக்கோம்? ஒரு ஒன்ன ஸ்க்ரீன் பண்ண. இந்த துணிகளால் நமக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் வேண்டாம். சாரா சிஸ்டர் சொல்கிறது சரிதான். இப்போது இந்த துணி எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, அதை எப்படி நம்ம அழகாக ஒன்றா இணைக்க போகிறோங்கிறது தான் முக்கியம். நம்ம பைபிளில் படிச்சிருக்கோம் தானே, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையோடு இருக்கணும்னு. ஆனால் எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியாது ஜாய். ஒவ்வொன்றுக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கடைசி வரை சரிப்பட்டே வராது. எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கணும். சிஸ்டர், ஒவ்வொன்றிலையும் இது சரி அது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதை வச்சு ஒரு மனதோடு ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணலான்னு யோசிக்கலாம் சிஸ்டர். இந்த கம்பேரிஷன்லாம் நமக்கு எதுக்காக கூடி வந்திருக்கோம்? நம்ம உலகத்துக்கு ஒரு மனம்னா என்னான்னு காட்டுறதுக்காக. ஒரு துணியில் கூட நம்மளால் ஒரு மனத்தை கொண்டு வர முடியாமல் இருக்கே இப்போ. எல்லா பெண்களும் அமைதியாகி கிளாத்ஸை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காட்சி 2. இவங்களுடைய ஒற்றுமைக்கு சவாலா ஒரு சின்ன பிரச்சனை. பாட்டை கவனமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரெபேக்கா ஆண்டியாலையும் எஸ்தரா ஆண்டியாலையும் அவங்களுடைய வேலையை சரியாக செய்ய முடியல. பாருங்களேன் சிஸ்டர்ஸ், இந்த துணியெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கு பாருங்களேன். எல்லாம் ஒன்னோட ஒன்று இணைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆனால் சிஸ்டர், இங்கே பாருங்க, இந்த துணியை சரியாகவே கட் பண்ணலை. இந்த 2 கார்னரும் எப்படி கோணலாக இருக்குது பாருங்களேன். இப்படியே வச்சு நம்ம தைச்சோன்னு வைங்களேன், கடைசியில் வர ஸ்க்ரீன் முற்றிலும் கோணலாக தான் தெரியும். ஓ சாரி சிஸ்டர், நேற்று நைட் எனக்கு சரியான தூக்கம் இல்லை. இப்போ நான் அதை மறுபடியும் பிரித்து தச்சிடுறேன். ஐயோ, நீலாம் ஒன்றும் பிரிச்சுலாம் தைக்க வேண்டாமா. நீ செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் கவனமாக செய்யணும்னு சொல்கிறேன். இல்லைனா திருப்பி நம்ம பிரித்து செஞ்சுட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும் அது? மாத்தா சிஸ்டர், இது சின்ன மிஸ்டேக், அவ்வளோதானே. எஸ்தர் ஒன்றும் வேணும் பண்ணல. நீங்கள் ஏன் சிஸ்டர் இவ்வளோ கடுமையாக நடந்துக்கிறீங்க? அச்சச்சோ ரெபேக்கா, நான் ஒன்றும் கடுமையாலாம் இல்லைம்மா. அவங்க பண்ணுற வேலையை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சின்ன வேலையாக இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்காக செய்கிறோம், சிறந்ததை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதில் என்ன தப்பு இருக்குது? ஸோ அதை பர்ஃபெக்டாக பண்ணு, கவனமாக செய்யும் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சிஸ்டர், என் துணி ஒன்றும் அமைதியாக கெடுக்கல. நான் இது அன்போடு தான் கொண்டு வந்திருக்கேன். இது எனக்கு திருப்தியாக இருக்குது. ஆமாம் சிஸ்டர், அமைதியாக கெடுப்பது துணியில், நம்ம அதை எப்படி பார்க்குறோங்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் எப்போதும் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆமாம் ரெபேக்கா, எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்கணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் குழப்பத்தின் தேவன் இல்லை.
ஓகேவா? ஸோ அதனால் நம்ம செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் நல்லதாக செய்யணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? சும்மா வாய் பேசுவா வந்திருக்கோம்? ஆண்டுடைய ஊழியத்தை செய்யத்தானே வந்திருக்கோம். சிஸ்டர்ஸ் ப்ளீஸ், ஒருத்தர் வார்த்தைகளை காயப்படுத்திட்டு இருக்காதீங்க. இல்லை சிஸ்டர், நான் இங்கே கவனமாக தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் என்னை பற்றி ஏன் ஜட்ஜ் பண்ணுறீங்க? என்னால் உங்களை மாதிரி காஸ்ட்லி துணி வாங்க முடியாது தான், ஆனால் நான் எல்லாரோடையும் ஃப்ரெண்டாக இருக்கணும் தான் இங்கே வந்திருக்கேன். உங்களால் தான் அதை பொறுத்துக்க முடியல. போதும் சிஸ்டர்ஸ், நிறுத்துங்க. இப்போ நீங்கள் எல்லாம் செஞ்சிட்ருக்கதை நிறுத்திட்டு என்னை பாருங்கள். ஆமாம், நம்ம ஒரு மணி என்னாச்சு, எங்கே போச்சு? இப்படியே ஒருத்தர் பேசிட்டு காயப்படுத்திட்டே இருக்கோமே. நமக்குள்ளே இந்த மாதிரி வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு தானே பவுல் ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் சொல்கிறாரு, கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள்னு. கிறிஸ்துங்கிற சரீரத்தில் நம்ம எல்லாம் பாடி பார்ட்ஸாக இருக்கோம். மார்த்தா சிஸ்டர் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கணும்னு நினைக்கிறது அவங்களோட ஸ்ட்ரென்த். ரெபேக்கா எல்லாருமே ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அவங்களோட ஸ்ட்ரென்த். ஸோ க்ளோரிக்கு மகிழ்ச்சியான ஆவி அவங்களோட ஸ்ட்ரென்த். ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுனால நம்ம ஏசப்பாவையே ஹர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாய் சொல்கிறது கரெக்டு தான். நமக்குள்ளே இருக்க பிரச்சனை இந்த துணிகள் இல்லை, நம்ம மனசில் தான் இருக்கிறார்கள். எஸ்தர் சிஸ்டர் இன்னும் மெதுவாக அழுது கொண்டிருக்கிறார். ரெபேக்கா மார்த்தாவை பார்த்து கொண்டிருக்கிறார். காட்சி 3, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மன்னிக்கும் தருணம். ரெபேக்கா, சாரிம்மா, நான் ஏதோ ஒரு கவனத்தில் நிறையா நான் பேசிட்டேன் உன்னை. நான் எப்போவுமே மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுலே இருந்துட்டேம்மா. நான் கவனிக்க மறந்துட்டேன். ஏன் அப்படின்னா, நான் எங்கள் ஹஸ்பண்ட் ரிட்டையர் ஆனதுலேருந்து எல்லா வேலையும் நானே பார்க்கணும், எல்லாத்தையும் நானே கண்ட்ரோல் பண்ணணுன்ற அந்த மைண்ட் செட்லேயே இருந்தேன்னா, இங்கே வந்தும் பாருங்கள், உங்களை எல்லாம் ஜட்ஜ் பண்ணுறதுலே நான் கவனமாக இருந்தேனே தவிர நான் இப்போ பார்க்குறதே நான் மறந்தே போயிட்டேன் நான். ஸோ ரொம்ப சாரிம்மா, ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் எல்லாரையும் என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். நானும் என் கவலையெல்லாம் யார் மேலேயும் காட்டக்கூடாதுன்னு நினச்சேன். எல்லாரோடையும் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் யாரும் என் லைஃப்பில் அலோ பண்ணாமல் இருந்துட்டு சிஸ்டர், என்னையும் மன்னிச்சிருங்க. எஸ்தர், என்னம்மா ஆச்சு? ஏன் ஒரு பயத்தோடையே இருக்க? நான் எப்போவும் எல்லார்கிட்ட இருந்து மறைஞ்சிருக்கதாக்கா ட்ரை பண்ணுறேன். ஆனால் இங்கே வரும்போதெல்லாம் என்னுடைய வேலை, என்னுடைய வாழ்க்கையை பற்றி மற்றவங்க என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. நான் பண்ண சின்ன மிஸ்டேக்கை மார்த்தா சிஸ்டர் சொன்னப்போ இந்த ஸ்க்ரீன் என்னோடய துணி கெடுத்துருமோன்னு ரொம்ப பயமாக இருந்துச்சுக்கா. எஸ்தர், ஏமா நீ அழுகிற? இங்கே பாரு, நீ பண்ணியிருக்கிற டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. இந்த ஸ்க்ரீன்லேயே உன்னோட பெர்ஃபெக்ஷன் மாதிரி இங்கே யாருக்குமே வராது தெரியுமா? உன்னோட பீஸ் தான் இந்த ஸ்க்ரீன்லேயே செம்மையாக இருக்க போகுது பாரு. ஆமாம் எஸ்தர், நீ பண்ணுற துணியை இப்போ தான் நானும் கவனிக்கிறேன். உன் ஸ்டிச்சிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குமா. என்னால் தானே நீ ரொம்ப பதட்டமாயிட்டல. ரொம்ப சாரி எஸ்தர். ஓகே மார்த்தா சிஸ்டர், நானும் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். நீங்கள் எப்போவுமே என்னை பற்றி குறை மட்டும்தான் சொல்லுவீங்க. என்னையும் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஏசப்பா. இப்போ நம்ம எல்லாரும் நம்ம மனசில் இருக்க அன்பை கண்டுபிடிச்சிட்டோம். பவுல் என்ன சொல்லியிருக்காரு? இவைகளை எல்லாவற்றிலும் பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்வோம்னு. நமக்கு ஒரு மனம்தான் நமக்கு எல்லாமே. நம்ம இவ்வளோ நேரம் இந்த துணிகளை கொண்டு வந்த துணிகளெல்லாம் ஒன்று தைச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அன்புனால தைக்க போகிறோம். இப்போ நான் துணிகளை இணைக்கும் போது நமக்குள்ளே இருக்க குறைகளை இதை வச்சு தைக்கிறதா நினச்சி தைப்போம். சாரா சிஸ்டர் ஒரு வெள்ளை துண்டை எடுத்து வைக்கிறார். நான் இப்போ எனக்குள்ளே இருக்க சில கண்ட்ரோலிங் மென்டாலிட்டியை இதில் வச்சு தைக்க போகிறேன். கிறிஸ்துவே என் தலைவர். மார்த்தா சிஸ்டர் தனது வேலையின் நுட்பத்தை பற்றி பெருமைப்பட்ட துண்டை எடுத்து தைக்கிறார். நான் எனக்குள்ளாக இருக்கிற மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுற அந்த நியாய தீர்ப்பு குணத்தை இதில் வச்சு நான் தைக்கிறேன். கிறிஸ்துவே என் நியாய தீர்ப்பு. ரெபேக்கா சிஸ்டர் தன் துணியை தைக்கிறார். நான் என்னோட இருக்கிற கம்பேர் பண்ணுற மென்டாலிட்டியை இதில் வச்சு தைக்கிறேன். கிறிஸ்துவே என் மதிப்பு. எஸ்தர் சிஸ்டர் தன் சிறிய நேர்த்தியான துண்டை தைக்கிறார். நான் எதற்கும் தகுதி இல்லாதவள்ன்ற பயத்தை இதில் வைத்து தைக்கிறேன். கிறிஸ்துவே என் அங்கீகாரம். க்ளோரி சிஸ்டர் தன் துண்டை தைக்கிறார். என் எண்ணங்கள் மட்டுமே சரியானவை என்ற பிடிவாதத்தை இதில் வச்சு தைக்கிறேன். கிறிஸ்துவே என் மேன்மை. ஜாய் சிஸ்டர் கடைசியாக ஒரு சிறிய துண்டை தைக்கிறார். நான் இந்த அன்பை எல்லா துணிகளுக்கும் மேலாக வச்சு தைக்கிறேன். கிறிஸ்துவே என் அஸ்திபாரம். அனைவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து சிரிக்கிறார்கள். திரையின் மையம் இப்பொழுது பல துண்டுகளால் வலிமையாகவும் வண்ணமயமாகவும் காட்சியளிக்கிறது. அனைவரும் ஸ்கிரீனை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அப்பாடா, அக்கா இங்க பாருங்களேன், நம்ம பண்ணியிருக்கிற ஸ்கிரீன் எவ்வளோ அழகா இருக்குதுன்னு. ஆமாம் க்ளோரி, நான் கூட எதிர்பார்க்கல. நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பராக வந்திருக்குல்ல. பல நேரம் நம்ம பர்ஃபெக்டாக நம்ம பண்ணணுன்றதை விட ஒரு மனம் நமக்குள்ளாக ரொம்ப தேவைப்படுதில்ல. நான் கொண்டு வந்த துணி கூட இந்த அழகான ஸ்க்ரீனில் ஒரு பகுதியாக இருக்கிறத பார்க்கும்போது நான் இனி யார் கூடயும் ஒப்பிட வேண்டியதில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், நான் செஞ்ச சின்ன தப்பு கூட இப்போ இந்த ஸ்கிரீனோட அங்கம் ஆயிடுச்சு. இது என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள மறைஞ்சதை போல நான் ஃபீல் பண்ணுறேன்.
இந்த துணிகளை போல நிறைய டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் நம்மளெல்லாம் ஒன்றாக இணைப்பது எது? சர்க்குணத்தின் நான் கட்டாகிய அன்பு தானே. ஆமாம் சிஸ்டர், நம்ம பல வகையான துணி, ஆனால் கிறிஸ்துவுக்கு மின் ஒரு அழகான திரை. நம்ம எல்லாம் இந்த துணிங்களை மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. நம்ம இந்த ஒருமனத்தினால இதை இன்னும் அதிகமாக பலப்படணும். ஆமேன். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமனதை தொடர்ந்து காத்துக்கொள்வோம். Bind us together, Lord, bind us together with cords that cannot be broken. Bind us together, Lord, bind us together, bind us together with love. There is only one God, there is only one King, there is only one body, that is why we sing. ஒரு மனமே நறுமணம் என்ற கருத்தை சொல்லி எவ்வளவு அழகா நம்ம சிஸ்டர்ஸ் நமக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு ஸ்கிட்ட போட்டாங்க. இந்த ஒரு மனத்தை குலைக்கிறதுல சாத்தான் ரொம்ப ஆர்வமா இருப்பான். ஸ்பெஷலா நம்ம குடும்பங்கள்ல, அதே மாதிரி நம்ம வேலை ஸ்தலங்கள்ல எவ்வளோ நம்ம ஒற்றுமையா இருக்கணும்னு பார்ப்போம். ஆனா அந்த ஒரு மனத்தை குலைக்கிற விதத்துல சாத்தான் நிறைய போராட்டத்தை கொண்டு வருவான். இதை நம்ம எப்படி வெல்ல முடியும்? கிறிஸ்துவின் அன்பினால் மட்டுமே. ரொம்ப நன்றா இருந்தது சிஸ்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. இப்போ உங்கள் காதுகளுக்கு ஒரு அருமையான ஒரு மியூசிக் வந்தால் எப்படி இருக்கும்னு நாங்கள் யோசித்தோம். அதனால் இப்போ ஒரு அருமையான மியூசிக்கை கேட்க போகிறோம். சங்கீதம் 150:3 படி, எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள், வீணையோடும் சுர மண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். நம் பிரதர் ஜெயக்குமார் நமக்காக ஒரு அழகான ஃப்ளூட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. வாங்க பிரதர்.
எப்படி இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ்? எக்ஸ்ட்ராடினரி. இந்த கிளாப் பத்தாதே, நம்மளை பேச சொன்னால், வாயால் பேச சொன்னால் எவ்வளோ வேணாலும் பேசிடலாம். ஆனால் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கரெக்டான அந்த மியூசிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதை லேர்ன் பண்ணால் தான் நம்மளால் அந்த பர்ஃபெக்ஷன் கொடுக்க முடியும். அதை நம்ம பிரதர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணாங்க. தேங்க்யூ பிரதர். ஆண்டவர் நமக்கு நிறைய டேலண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேலண்ட் எல்லாத்தையுமே ஆண்டவருக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். நமக்கு நிறைய டேலண்ட்னா இந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய டேலண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தவறாக பயன்படுத்தவே கூடாது. ஆண்டவருடைய ஊழியத்துக்காக மட்டும், அவருக்கு உகந்த காரியத்துக்காக மட்டும்தான் அந்த இசையை நம்ம பயன்படுத்தணும். உலக காரியங்களுக்கோ மற்ற எதுக்குமே அந்த இசையை நம்ம தவறாக ஃப்ரெண்ட்ஸை மகிழ்விக்கிறதுக்காக நம்ம என்றைக்குமே அதை பண்ணவே கூடாது. யங் சில்ட்ரன் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் மீகா 5:2. எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இரட்சகர் வந்தார், ரட்சிப்பை தந்தார், இதுவே இரட்சண்ய நாள். பிறந்தார் நம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு. பாடலை பாட வருகிறாங்க நம்ம சபை சகோதரிகள். எப்பிராத்தா என்ற பெத்லஹேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவார். எப்பிராத்தா என்ற பெத்லஹேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவார். ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. ஈசாயின் அடிமரத்தில் துளிர் தோன்றிற்றே, வேறின்றி கிளை ஒன்று எழும்பி செழிக்குமே. கர்த்தரின் ஆவி அவர் மேல் இருப்பாரே, ஞானத்தையும் அறிவையும் அவர் அருள்வாரே. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சமாதான பிரபுவே பிறந்திட்டாரே. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சமாதான பிரபுவே பிறந்திட்டாரே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. நீதிபதி ஏழைகளை நியாயம் தீர்த்திடும், நீதியுள்ள தேவன் அவர் வந்து விட்டாரே. நீதியின் செங்கோல் அவர் கையில் இருக்கும், நித்திய மாட்சி அவர் மேலே இருக்கும். நித்திய பிதாவே, நிர்மல ரூபனே, நீதி மீட்பரே பிறந்திட்டாரே. நித்திய பிதாவே, நிர்மல ரூபனே, நீதியின் மீட்பரே பிறந்திட்டாரே. எப்பிராத்தா என்ற பெத்லகேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவார். ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. அடுத்த ப்ரோக்ராமுக்கு போலாம். கொரிந்தியர் 3:18 படி, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்பது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனை காண்பிக்க வேண்டும். எப்படி காண்பிக்க வேண்டும் என்று நம் சபையின் சகோதரர்கள் ரட்சிப்பென்னும் கண்ணாடி என்ற தலைப்பிலே சொல்ல வருகிறார்கள். அவர்களை வரவேற்போமா?
சக்சஸ் சக்சஸ். கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நான் ஆராய்ச்சி செய்து இந்த கண்ணாடிகளை கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் 5 வருஷம் தான். இந்த 5 வருஷம் கழிச்சு ஓசன் மண்டலத்தில் பெரிய ஓட்டை விட போகுது. அதனால சூரியகள் பூமியை வந்து தாக்கும் பொழுது எல்லாரும், ஆனால் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த கண்ணாடியை பயன்படுத்தும் பொழுது கதிர்வீச்சிலிருந்து பாதுகாத்துக்கலாம். எல்லாரோட கண்ணு நல்லா தெரியும். இதை நான் இனிமேல் எல்லாருக்கும் இலவசமாக போய் கொடுக்க போகிறேன். ஊரில் எல்லா ஊருக்கும் போய் எல்லா ஜனங்களுக்கும் நான் இலவசமாக கொடுக்க போகிறேன். சக்சஸ் சக்சஸ். முதல்ல இதை அங்கே ஒரு கண்டாக்டர் தெரியுறாரு, அவர்கிட்ட போய் கொண்டு சேர்ப்போம். ஐயா கண்டாக்டர் கருணாகரன். நம்ம அந்த ஊரில் எவ்வளோ பேருக்கு பார்வை கொடுத்துருக்கோம். இன்னைக்குன்னு பார்த்து நமக்கு உதவி செய்கிற இந்த பியூன் வரல, இன்னைக்கு எல்லாத்தையுமே நம்ம தான் பார்த்தாகணும். நெக்ஸ்ட் இது நெக்ஸ்டா? ஒரு கூட்டம் கூட இல்லை, ஒரு ஆளும் இல்லை. இங்கே வந்து நெக்ஸ்ட் வாங்க சார், உட்காருங்க. ஐயா கண்ணு சம்பந்தமா கண்டாக்டர் நான் தான், கண்டாக்டர் கருணாகரன். உட்காருங்க ஐயா. உட்காருங்க. கண் சம்பந்தமா உட்காருங்க சார். கண்டாக்டர் கண் சம்பந்தமா நான் தான் எல்லாம் பார்ப்பேன், நான் தான் எல்லாம் சொல்லுவேன். உட்காந்துதான் பேச விடுவீங்களா? உட்காருங்க சார், டெஸ்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஐயா எனக்கு ஒரு கண்ணு சம்பந்தமா பேசாதீங்க, அதிகமா பேசாதீங்க. அதிகமா பேசுனீங்கன்னா இதயத்துல இருந்து கண்ணுக்கு போற நரம்பு டப்புன்னு வெடிச்சு பீஸ் போயிடும். என்ன பயம் காட்டுறாரு? டெஸ்ட் பண்ணுவோம். டாக்டர் தானா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்ணாடியை கழட்டுங்க பாப்போம். ஐயா எனக்கு வெயிட் பண்ணுங்க சார், வெயிட் பண்ணுங்க. வாயை தருங்க. போலி டாக்டராக போல. என்ன இவ்வளவு பெரிய ஓட்டையா இருக்கு? காதுல ஓட்டை இருக்கு ஐயா. உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. நீங்க ஏன் இங்க வந்தீங்க? அதுதானே நானும் சொல்றேன். எனக்கு எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. அப்புறம் ஏன் வந்தீர்? அது எங்க சொல்ல விட்டீங்க? சொல்லுங்க. இன்னும் 5 வருஷத்துல ஓசோன் மண்டலத்துல பெரிய ஓட்டை விட போகுது. ஆமா. அதனால கதிர் இயக்கத்தினால உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களோட கண் பார்வையும் பாதிக்கப்படும். எல்லாரோட கண்ணும் குருடாயிடும். குருடா போயிருமா? ஆமா ஐயா. என்ன சொல்றீங்க? ஆமா, எல்லாரோட கண்ணும் அந்த கதிர் இயக்கம் தாங்க முடியாம குருடா போயிடும். இதனால போச்சு. இது ஒரு நல்ல செய்தி. எனக்கு இது ஒரு குட் நியூஸ். கண்டாக்டரா இருக்க எனக்கு இது ஒரு நல்ல பிசினஸ். நல்லா கட்டலாம். அட புண்ணியவான ஐயா, உங்க கண்ணும் தானே கெட்டு போகும். என் கண்ணு போயிருமா? ஷட் அப். நான் ஒரு கண்டாக்டர். எத்தனையோ கேம்ப் நடத்தி எத்தனையோ பேருக்கு கான்ட்ராக்ட் லென்ஸ் பொருத்தி ஐயா, அது நிறைய பேருக்கு பார்வை கொடுத்துருக்கேன். அது கான்ட்ராக்ட் லென்ஸ் இல்லையா? ஐயா நான் சொல்றது கேளுங்க. ஷட் அப். நீங்க ஷட் அப் பண்ணுங்க. நீங்க பெரிய டாக்டர், நான் பெரிய கண்டாக்டர். எனக்கு எல்லாம் தெரியும். உங்க வேலையை பார்த்து நீங்க போங்க, நாங்க பார்த்துக்குவோம். ஒரு கண்ட்ராக்டர் கிட்ட போய் இந்த கண்ணாடியை சேர்த்தோம்னா இதை எல்லார்கிட்டையும் போய் கொண்டு போய் சேர்த்துருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கண்ட்ராக்டர் இப்படி சொல்லிட்டாரு. ஆனாலும் நான் சோர்வடைய மாட்டேன். இந்த கண்ணாடிகளை இலவசமாக கொடுத்து ஜனங்களை காப்பாற்றுறது தான் என்னோட நோக்கமே. இங்கே பாருங்க, ஒரு பயில்வான் வர்றார், அவர்கிட்ட கொடுத்து பார்ப்போம். பயில்வான் வந்திருக்கேன். யாரும் முன்ன பின்ன இருக்கக்கூடாது, தள்ளி இருக்கணும். தம்பி நீங்கள் யார் புதுசாக இருக்கிறீங்க ஊருக்கு? ஐயா பயில்வா, இங்கே வாங்க. சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க? இந்த எக்ஸசைஸ் நல்லா இருக்கு. நல்ல உடம்பு இப்படி தான் வச்சிருக்கணும். ஆரோக்கியமாக மசாலா அரைக்கும் போது வீட்டிலேருந்து வெளியே வந்த பார்த்துருப்பானோ ஜன்னலில். அதை இன்னொன்று பாருங்க, இதை விட பெரிய எக்ஸசைஸ் இருக்கு. மாவாட்டிட்டு நேரம் வந்துட்டாங்க போல. எப்படியும் இவன் பின்னாடி இருந்து பார்த்துருக்கான். சரி, இவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். ஐயா சொல்லுங்க. இந்த வயசுல உடம்பு நல்லா ஃபிட்டாக வச்சிருக்கீங்களே, இதுக்கு என்ன காரணம்? நல்ல சாப்பாடு ஐயா. நல்லா சாப்பிடணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா 4 பேர் அடிக்கணும். அதான் விஷயம். சரிங்க ஐயா, இன்னைக்கு நான் வந்து சொல்ல வந்த காரியத்தை நான் சொல்லுங்க. இன்னும் 5 வருஷம் தான் ஓசோன் மண்டலத்தில் பெரிய ஓட்டை விழுது. அதனால சூரிய கதிர் இருங்க. ஏன் கோட்டையில் ஓட்டையா? ஐயா கோட்டையில் ஓட்டை இல்லை, ஓசோன் மண்டலத்தில் ஓட்டை. அப்புறம் சொல்லுங்க. அதில் சூரிய கதிர்கள்லாம் நேராக விழுது. அந்த கதிர் இயக்கத்தினால கண்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கூடா போகும். அதெல்லாம் நடக்காது. நாங்கள் டெய்லி 10 வகையான கீரையை ஜூஸ் போட்டு குடிச்சுன்னுக்கிறோம். வஞ்சிர மீனா என் சம்சாரம் வறுத்து ஊற்றுனுங்கிறாங்க. அங்கே இருக்கிறாங்க, கேளுங்க. எங்களுக்கு எப்படி கண்ணு சரியா பார்க்கும்? சூரியனை அப்படியே நேராக பார்ப்போம் ஐயா. எப்படி நேராக பார்ப்போம் ஐயா? சூரியனை நீங்கள் நேராக பார்க்க முடியாது ஐயா. கண் பார்வை கெட்டு போகும். கதிர் இயக்கத்தினால வர பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. இல்லை, நீங்கள் கேரட்டு கழனியில் போய் கேட்டு பாருங்க. என் கண்ணை பற்றி சொல்லுவாங்க. எது பழுத்துறது பதுக்கலேருந்து கரெக்டாக சொல்லுவேன். ஐயா நான் ஒன்று சொல்கிறேன், கேட்குறீங்களா? சொல்லுங்க ஐயா. இந்த கதிர் இயக்கத்தினால வர பாதிப்புலேருந்து எந்த கீரையும் எந்த கேரட்டும் காப்பாற்ற முடியாது. இப்போதான் தெரியுது. மதுரையிலேருந்து மண்ணாங்கட்டி தோத்துட்டு ஓடி போனானே, அவனுடைய சிஷ்யனி. ஐயா நீ வந்து என்கிட்ட மல்லு கட்ட முடியாத கண்ணாடி கட்டி வித்துனுக்கிற. நான் இந்த பேட்டையில்
என்னையும் நானும் வாங்க மாட்டேன், என் பேட்டையில் யாரும் வாங்கக்கூடாது. அல்ல கைகளா, இந்த பையன் இன்னொரு தடவை இந்த இருக்கக்கூடாது. அமுச்சு வைங்க அவனை. ஐயா என்னய்யா இது? கண்ட்ராக்டர் கிட்ட கொடுத்து போனால் அவரு மற்ற ஜனங்கிட்ட சொல்லுவார்னு பார்த்தோம், அவரும் சொல்லலை. பயில்வான் கிட்ட சொன்னால் உடம்பு ஃபிட்டாக இருக்குது, நிறைய பேர் 4 பேர் வாங்குவாங்க. தாவுங்கச்சி தாண்டவராயன் வாழ்க, 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 தாவுங்கச்சி தாண்டவராயன் ஒழிக, தாவுங்கச்சி காண்டவராயன் ஒழிக, தாவுங்கச்சி தாண்டவராயன் ஒழிக. நிப்பாட்டு ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. முதல்ல நீங்க இந்த சைடு வாங்க ஐயா. இந்த மாதிரி ஆளுங்களால தான் நீங்க எல்லாம் உங்களுக்கு அவருக்கு பிடிக்கிறாருயா ஐயா. நீங்க என்ன எதிர்கட்சி? இல்ல, நான் ரிப்போர்ட்டர் ஐயா. ரிப்போர்ட்டரா? ஆமா ஐயா, நீங்க வந்து பேசுங்க. பொண்ணா நீங்க தேவைப்படுவீங்க, பரவாயில்ல, பேசணுமா? நீங்க ஜனங்க பேசுங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, அவர்களே, இவர்களே, எவர்களே, பூரியின் கிழங்கு, புரியாத புதிரே, சப்பாத்திக்கு சாம்பாரு, வடா பாவே, கை தட்டுங்க. தடாதீங்க. சாப்பாட்டுக்காகவே அரசியலுக்கு வந்துருப்பாங்க போல. ஐயா, தாவு கட்சி தாண்டவராயன் உங்களுக்கு ஏன் பேர் வந்தது? நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ரிப்போர்ட்டர் சொல்றாரு, என் வயதோ 35, நான் இருந்த கட்சியோ 135. பல வித கட்சிகளின் எக்ஸ்பீரியன்ஸ். உங்க சொந்த ஒரு குற்றாலமா? தம்பி, இப்படிலாம் கேட்கக்கூடாது. ஐயா, இந்த ஜனங்களுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? பல இப்படி அருமையான கேள்வி கேளுங்க. ஜனங்களுக்காக பல திட்டங்கள் இருக்குது. அதாவது, உங்கள் வீட்டில் முன்னால் ஓடும் சாக்கடையில் நாங்கள் கப்பல் விட போகிறோம். சாக்கடையில் கப்பலா? அதே போல் உங்கள் வீட்டிலிருந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு வர்றதுக்கு மெட்ரோ ட்ரெயின் விட போகிறோம். வீட்டிலிருந்தே ட்ரெயினா? வீட்டில் இருந்து. அது மட்டும் இல்லை, வானமண்டலத்தில் சென்று வர்றதற்காக ஒரு சொகுசு அரசு பேருந்தை விட போகிறோம். வானமண்டலத்துக்கு அரசு பேருந்தை விட போகிறோம். அது மட்டுமல்ல, இந்த குழந்தைகளுக்காக ஒரு பெரிய திட்டத்தை எங்கள் அரசு, எங்கள் கட்சி செய்து கொண்டு இருக்கிறது. என்ன திட்டம்னா, உங்க எல்லாருக்கும் எக்ஸாமே கிடையாது. கொரோனா டைம்ல நீங்க எப்படி பாஸ் ஆனீங்களோ அதே மாதிரி தான் எக்ஸாம்ன்றது நாங்க அரசியல் அமைப்புல இருந்து எடுத்துடலான் இருக்கோம். கரகோஷங்களை எழுப்புங்கள். உங்களெல்லாம் இந்த ஆள் முட்டாளாக பார்க்குறாரு. இந்த காரியத்துக்காக கை தட்டுறீங்க எல்லாரும். வருங்கால வாக்காளர்களை நீங்க இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஐயா, உங்க எதிர்கட்சிக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? எதிர்கட்சிக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சொல்லுங்க. ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒன்றா? அப்ப 2 எப்ப சொல்லுவீங்க? அடுத்த கூட்டத்தில். இதுக்காக ஒரு பெரிய ஜனக்கூட்டம் சேர்த்தீங்க. இதுல என்ன இருக்கு, எல்லாரும் வராங்க. ஐயா, உங்களோட சின்னத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அருமையான வாக்காளர் பெருமக்களே, நம்முடைய சின்னம் என்னவென்றால் ஒரு ஆச்சரியத்தோடு நீங்கள் பார்க்க போகிறீர்கள். என்ன என்றால் அடுப்பு. உங்கள் ஓட்டுகளை நீங்கள் போட வேண்டும். அடுப்பில் உங்கள் ஓட்டு அடுப்புல போடுங்க. அது எரிஞ்சு சாம்பலா போட்டோம். ஒன்னும் இல்லையா, உங்க கொள்கையை பத்தி சொல்லிட்டு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க இல்லையா, கொள்கையை பத்தி விளக்கமா சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அடுத்தது நீங்க வேற என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க? இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்குது. நீங்க ஒரு நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. என்ன வேற ஏதாவது? நான் ஒரு காரியம் சொல்றேன். இன்னும் 5 வருஷம் தான் ஓசோன் மண்டலத்துல ஒரு பெரிய ஓட்டை விட போகுது. ஓசோன் மண்டலம் அது எந்த தொகுதி? நாடாளுமன்றமா இல்ல வானமண்டல தொகுதி? ஐயா, அந்த தொகுதி தானே. நம்ம ஆளு தான் அங்க இருக்காரு. அங்க இருக்காரா? ஐயா, நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். உங்க ஆள் கிட்ட நீங்க அப்புறம் பேசிக்கோங்க. வானமண்டலத்தில் இருக்கிற அந்த பெரிய ஓட்டையில இருந்து உங்க பாஷையில சொல்லணும்னா கதிரியக்கம் வரப்போகுது. அந்த கதிர்வீச்சுனால இந்த ஓட்டையை அடைக்கணும், அவ்வளவுதானே? ஆமா ஐயா. அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, உங்கள் சின்னம் என்றது என்னன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? அந்த அடுப்பு செய்யும் களிமண்ணை வைத்து அந்த ஓட்டையை நாங்கள் அடைத்து விடுவோம். அட புண்ணியவான அதெல்லாம் பண்ண முடியாது. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க எந்த களிமண்ணை வச்சும் அந்த ஓட்டையை அடைக்க முடியாது. அந்த கதிரியக்கத்தினால ஜனங்கள் எல்லாம் பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச கண்ணாடியை நான் இலவசமா தரேன். இதை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த கதிரியக்கத்திலிருந்து உங்க கண்ணு கூட போகாம பாதுகாத்துக்கலாம். தம்பி,
அது என்ன மாடல் கண்ணாடி என்னன்னே தெரில. நீ என்ன ரிப்போர்ட்டரா இல்லை சயின்டிஸ்டா என்னன்னே தெரியலையே. ஐயா நான் சயின்டிஸ்ட் நான் போட்டிருக்க கண்ணாடியின் விலை தெரியுமா? இது சப்பான் தேசத்திலே 5 லட்சத்திற்கு வாங்கியது. 5 ரெண்டு காட்டுறாரு, இதுலேயே போலியும் தெரியுது. மக்களுக்கு புரிந்து விட்டது. நான் என்ன கண்ணாடி என்ன நீங்க போட்ட அந்த கண்ணாடிலாம் இதுல வேலைக்கு ஆகாது. நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த கண்ணாடி மட்டும் தான் உங்களை பாதுகாக்கும். அதனால நீங்க இந்த கண்ணாடியை பயன்படுத்து. இவர் என்னென்னமோ சொல்லி கதை விட்றாருன்னு நினைக்கிறேன். நம்ம அப்புறம் அடுத்தது பார்த்துக்கலாம். தம்பி நம்ம ரிப்போர்ட்டர் நீங்கள் அடுத்தது பார்த்துக்கலாம். என்னடா இது, ஒரு அரசியல்வாதி மேடைக்கு மேடை போய் இந்த கண்ணாடியை பற்றி சொல்லி 4 பேர்த்துக்கிட்ட இந்த ஜனத்தை பற்றி இந்த கண்ணாடியை பற்றி ஜனத்துக்கிட்ட சேர்ப்பார். இது 4 பேருக்கு பயன்படும் பார்த்தா ஒருத்தர்கிட்டையும் சொல்ல மாட்டாரு. ஆனாலும் நான் மனசு சோர்வடைய மாட்டேன். தொடர்ந்து நான் போராடுவேன். ஜனங்கிட்ட கொண்டு போய் இந்த கண்ணாடியை இலவசமாக நான் கொடுக்க போகிறேன். தொடர்ந்து நான் போவேன். ஹலோ, ஒரு நாள் போகிறது ரொம்ப பெரிய இது மாதிரி இருக்குது, நாள் மாதிரி இருக்குது. 1 வருஷம் போகிற மாதிரி இருக்கேன். என்ன செய்ய? ஐயா யாருப்பா நீனே? ஐயா நானும் காலையிலேருந்து ஒரு விஷயத்துக்காக இந்த ஜனங்கக்கிட்ட ஒன்றொன்னா போய் சொல்கிறேன். கேட்டிருப்பாங்களா ஐயா? ஐயா இது நல்ல காரியம் தான் ஐயா. நீங்கள் வேணா கேட்குறீங்களா? சொல்லுங்கள், தாராளம் சொல்லுங்கள். ஐயா இன்னும் 5 வருஷம்தான் ஓசோன் மண்டலத்தில் பெரிய ஓட்ட விட போகுது. 5 வருஷம் விட போதா? அது வரை நம்ம இருப்போம்னா தெரியாதையா? ஓடிடாமையா? ஓடிடு. சரி சரி. 5 வருஷத்தில் இருக்கிற அந்த ஓட்டையிலேருந்து கதிரியக்கத்தினால கண்பாவெல்லாம் பாதிக்கப்படும். ஆமாம், அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த கண்ணாடியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓ பரவாயில்லையே. இதை நான் கொடுக்கும்போது இது நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரொம்ப விவரமாக பேசுகிறான்னு நம்ம பக்கத்தில் சேர்த்தா நம்ம தலையிலே மிளகா இருக்கிறாரு பாருங்க. ஈஸியாக அவர் கண்டே நம்மகிட்ட விற்க பார்க்குறாரு பாருங்க. ஐயா இதை நான் விற்கணும்னு நினச்சிருந்தா பிளாட்ஃபார்மில் போயிட்டு ஈஸியாக நான் விற்றுருக்கலாம். இதை நான் இலவசமாக தரேன். ஓ இலவசமாக தரீங்களா? ஆமாம் ஐயா. உங்களுக்கு ஒன்று நான் கொடுக்கவா? கொடுங்க, தாராளம் கொடுங்க. நன்றியா. ஐயா இந்த கண்ணாடியை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. 5 வருஷம் கழிச்சு கதிரியக்கம் வரும்போது அறிவிப்பு வரும்போது நீங்கள் அந்த நேரத்தில் இந்த கண்ணாடியை போட்டுக்கோங்க. உங்கள் கண்ணு நல்லா தெரியும், பாதிப்படையாது. நன்றியா. சக்ஸஸ் ஒரு வழியா ஒருத்தர்கிட்ட நான் இதை போய் கொண்டு போய் சேர்த்துறேன். இன்னும் நிறைய பேர்கிட்ட ஊருவா நான் போய் இதை இலவசமாக கொடுத்து ஜனங்களை காப்பாற்ற போகிறேன். இதுதான் என்னோட நோக்கம், இதுதான் என்னோட லட்சியம். 5 வருடங்களுக்கு பிறகு கதிரியக்கம் பூமியை வந்து தாக்கினதுக்கு அப்புறம் நடக்கிற காட்சிகள் இது. கண்டாக்டர் நான் எனக்கே கண்ணு தெரியாமல் போயிருச்சே, என்ன பண்ண நான்? ஊர் பூரா உடம்ப வளர்த்து எல்லாரையும் அடிச்சது தான் மிச்சம். கண்ணு தெரியாமல் போச்சே, என்ன செய்யலாம்? பா இங்கே யாராவது நிற்கிறீங்களாப்பா? நீ உயரமா குட்டையா? யாருப்பா நீ? யாருப்பா நீ? கண்டாக்டர்ப்பா. கண்டாக்டரா? எனக்கு கண்ணு தெரிலன்னு நான் சும்மா தேடிட்டு இருந்தேன். டாக்டர்கிட்டே வந்து நிற்கிறேனே. இப்போ உனக்கு என்னாச்சுப்பா? என் கண்ணை எப்படியா சரி பண்ணி விட்டுரு. என் கண்ணெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஏதோ பிரச்சனையாகி போச்சு போல இருக்கு. எப்படியாவது நான் எவ்வளோ காசு வேணாலும் தரேன், எப்படியா என் கண்ணை சரி பண்ணி விட்டுரு. எனக்கே கண்ணு போச்சுப்பா, எனக்கே கண்ணு போச்சு. கண்டாக்டராக இருந்து என்ன பிரயோஜனம்? உனக்கே கண்ணு போச்சா? கண்டாக்டருக்கே கண்ணு போச்சா? என்ன பண்ணானே தெரியலையே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. என்ன இங்கே யாரோ ஒருத்தர் வராருப்பா. என்ன அவருக்கு கண்ணு தெரியுதுன்றாரு? தம்பி எனக்கு நல்ல கண்ணு தெரியுது. என்ன தம்பி, எதிர இருக்கவங்களா யாரு தம்பி? நம்ம மக்கள் தான் உட்காந்துருக்காங்க. அப்படியா? ஆமா. என்ன தம்பி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. உனக்கு எப்படி தம்பி தெரியுது கண்ணு? 5 வருஷத்துக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் வந்து ஓசோன் மண்டலத்துல ஓட்ட விழுந்த பிறகு அதுல வர்ற கதிர்வீச்சுனா நம்ம கண்ணுல பாதிக்கும் சொல்லி ஒரு கண்ணாடி. ஆமாப்பா, ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு ஜிப்பாலாம் போட்டு தாடியில வரைஞ்சு நின்றாரு. அவரா? ஆமா, இலவசமா கொடுக்குறேன்னு சொன்னாரு. நீங்க அசெப்ட் பண்ணிட்டீங்க. அப்ப எனக்கு அவரு இலவசமா கொடுத்தாரு. அதை நான் பத்திரமா வச்சிருந்து இந்த டைம்ல நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதனால எனக்கு கண்ணு தெரியுது. ஐயோ தம்பி, உனக்கு எத்தனை கோடி வேணாலும் தரேன். நம்ம தொகுதியே உனக்கு தான். அந்த கண்ணாடியை கொடு தம்பி, நம்ம பார்த்துக்கலாம். இப்ப கண் பார்வை போயிருச்சு, நம்ம போட்டாலும் அது பயன் இல்லையா? பயன் இல்லையா? ஆமாயா. சரியா, எனக்கு கிடைச்ச அந்த கண்ணாடியை நான் யாருக்கும் தர்ற மாதிரி இல்லை. அதை நான் பத்திரமா எனக்குள்ளேயே வச்சுக்கிறேன். நம்ம இந்த வாழ்க்கையில் கண்டாக்டராக இருந்து என்ன பிரயோஜனம்? என்னோட படிப்பையும் அறிவையும் நம்பி இருந்தேன். இலவசமாக போய் அந்த கண்ணாடியை கொடுக்குறேன்னு ஒருத்தர் வந்து சொன்னார். ஆனால் அந்த இலவசமாக கிடைச்ச அந்த வாய்ப்பை நான் இழந்து போயிட்டேன். இப்போ என்ன பண்ண முடியும்? நான் என்னுடைய பலத்தையும் என்னுடைய சாப்பாட்டையும் நம்பி வாழ்ந்தேன்.
என்ன பண்ணுறது, கண்ணு தெரியாத போயிடுச்சு. இனிமேல் வாழறதை விட இறந்து போகிறதே நல்லதுன்னு பார்க்குறேன். இருந்தாலும் கடவுள் நமக்கு என்னைக்காவது வந்து ஒரு கிருபையை கொடுப்பாரு. என்னோட அரசியல் அதிகாரத்தையும் மக்கள் பலத்தையும் நம்பிட்டு இருந்தேன், காசையும் நம்பிட்டு இருந்தேன். இப்போ தருணங்களெல்லாம் விட்டு போச்சே. ஒரு அருமையான நாடகத்தை பார்த்துருப்பீங்க, அப்படிதானா? இப்போது அந்த கண்ணாடி எதை குறிக்குது உங்களுக்கு? வெரி குட், சூப்பராக சொல்லிட்டாங்க. அந்த கண்ணாடி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இல்லை ரட்சிப்பு, சுவிசேஷம், எதை வேணால் நமக்கு என்ன உங்களுக்கு தோணுதோ நீங்கள் அதில் அந்த இதில் வச்சுக்கிடுங்க. ஏன்னா அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கெட்டு போகாமல் அவருடைய பிள்ளைகளாகும்படி ஆண்டவர் அதிகாரம் கொடுக்குறார். ஆமென். சரியா? இப்போ அவர் வந்து கண்ணாடி வந்து எல்லாருக்கும் கொடுக்கும்போது எல்லாருமே வந்து தங்களுடைய சுயத்தை நம்புகிறாங்க. தங்களுடைய பதவிகளை, இல்லை படிப்பை, இல்லை பணத்தை, எதை வேணால் நம்புகிறாங்க. ஆனால் ஒருத்தர் மாத்திரம் என்ன பண்ணுறாரு, அதை ஏற்றுக்கிறார். அப்படிதானா? இப்போ நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லும்போது எல்லாருமே என்ன பண்ண மாட்டாங்க, உடனே ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு தெரில. ஆனால் அதற்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னது, நம்மளுடைய கடமை. அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஆண்டவரை பற்றி ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா இது ஒரு நல்ல சமயம். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா வரப்போகிற அழிவு நிச்சயமாக அந்த உலகத்திற்கு முடிவு உண்டு என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஆமென். உலகம் ஏன்னா நம்ம கண்களால் காண்கிற எல்லாம் அனித்தியமானவைகள். நிச்சயமாக ஒரு நாள் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. அப்போ இந்த அழிவுலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இப்போ அந்த கண்ணாடி போல், அந்த ஓசோன் மண்டலத்திலிருந்து வருகிற கதிர்வீச்சை பாதுகாக்கிற அந்த கண்ணாடி போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம தரித்துக்கிட்டோம் அப்படின்னா வரப்போகிற பெரிய அழிவுலேருந்து, ஆபத்துலேருந்து நம்ம தப்பிச்சு கொள்ளலாம். சரியா? அதே போல் நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், மற்றவங்களும் என்ன பண்ணணும், காக்கப்படணும். முதல்ல நம்மளை காத்துக்கொள்ளணும், நம்ம மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். வேதத்தில் இன்னொரு வசனம் கூட வாசிக்கிறோம், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். ஆண்டவர் தந்த நமக்கு ரட்சிப்பு, சமாதானம், சந்தோஷம் எல்லாமே வந்து இலவசமாக ஆண்டவர் தர்றார். அதுக்காக நம்ம எதுவும் ரொம்ப பிரயாசப்படலை. அப்படிதானா? ஆண்டவர் தான் நமக்காக பிரயாசப்பட்டார். அவர் பட்ட பாடுகள் போல் நம்ம படலை. அவர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் பட்டார். நமக்கு இலவசமாக ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அதனால் நம்ம பெற்ற சந்தோஷத்தை, நம்ம பெற்ற ரட்சிப்பை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுதான் இந்த ஒரு நல்ல ஒரு கிறிஸ்மஸ். ஆமே. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரையும் சிந்திக்கவும் வச்சாங்க, சிரிக்கவும் வச்சாங்க நம்ம பிரதர்ஸ். அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுப்போமா? தேங்க்யூ. Now we have come to the most awaited part of today's program. அதாவது இன்னைக்கு நம்ம ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு தருணத்துக்கு வந்திருக்கோம். அதாவது பரிசளிப்பு விழா. எல்லாரும் தயாராகுங்க. குட்டீஸ், are you ready? Thank you. இந்த 2025ஆம் ஆண்டின் சண்டே கிளாஸ் ரிப்போர்ட்டை நான் உங்கள் முன்பாக வாசிக்கும்படி இருக்கிறேன். சில்ட்ரன் அமைதியாக இருக்கலாமா? சரி. இந்த 2025ஆம் ஆண்டு 9 டீச்சர்ஸ் வைத்து 6 கிளாஸாக பிள்ளைகள் பிரிந்து, தீம் வந்து ஆல்ரெடி பிள்ளைகளே சொல்லிட்டாங்க. எல்லாரும் திருப்பி ஒரு வாட்டி சத்தமாக சொல்லலாமா? ஸோ லிட்டில் மீ பிக் காட், சிறிய நான் பெரிய தேவன் அப்படிங்கிற தலைப்புல அவங்க ஆண்டவரை பத்தி ரொம்ப அழகா ஒவ்வொரு நாளும் படித்தாங்க. சின்ன பிள்ளைகள், அதாவது 5th ஸ்டாண்டர்டு கடியில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே ABCD அப்படிங்கிறத வைத்து, ஆண்டரோட நாமங்களை வைத்து எப்படி இங்கே பிள்ளைகள் பேசுனாங்களோ அதே தான் அவங்க படித்தாங்க. அதே பெரிய பிள்ளைகளுக்கு, ஃபிக் அண்ட் வைன் சில்ட்ரனுக்கு நம்ம வந்து பிள்ளைகளோட ஒவ்வொரு புக் ஆஃப் த பைபிள்ல இருந்து ஆண்டவர் ஏசப்பா எப்படி வெளிப்பட்டார் நம்ம பைபிள் ஸ்டடியில் படித்தோல, அது போலவே பிள்ளைகள் பைபிள் ஸ்டடியில் படித்தாங்க. ஒவ்வொரு மாதமும் சில பிள்ளைகளுக்கு டெஸ்ட் இருந்தது. நிறைய பேரண்ட்ஸ் உண்மையாகவே உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். ஏன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிற பேரண்ட்ஸ்க்காக உண்மையாகவே ரொம்ப எங்களுக்கு ஒரு பேட் ஆன் த பேக்காக இருந்தது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே சில நேரத்துக்கு ரொம்ப டயர்டாக வருவாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸ் எல்லாருமே உண்மையாக பார்த்து அதுக்காக எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிங்க. அதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் 50லேருந்து 70 சில்ட்ரன் அரவுண்ட் சண்டே கிளாஸில் ஆல்வேஸ் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. சாலிடாக 50 சில்ட்ரன் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டோட வார்த்தையை தெளிவாய் சொல்வதற்கு அந்த 9 டீச்சர்ஸும் ரெடி ஆகிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. VBS நம்மளுடைய சபையில் 28வது மே 28th மேலேருந்து May 3rd வரைக்கும் நடந்தது. அரௌண்ட் 110 சில்ட்ரன் வரைக்கும் ரீச் பண்ணும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். நம்ம சண்டே கிளாஸ் சில்ட்ரன் நிறைய பேர் இல்லை அந்த டைமில். வெளியிலேருந்து வந்த சில்ட்ரன் நிறைய பேரை ஆண்டவர் மீட் பண்ணும்படியாக உதவி செய்தார். அதே மாதிரி லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக நிறைய காம்படிஷன்ஸ் வச்சாங்க.
நீங்கள் பேரண்ட்ஸ் உண்மையாகவே உங்கள் பிள்ளைகளை ரெடி பண்ணி அழகாக அனுப்பி விட்டுருந்தீங்க. அதுவும் சின்ன பிள்ளைகள் வசனம் சொல்லும்போது எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சொல்லுவாங்களா அப்படின்னு நாங்கள் நினைப்போம், பிள்ளைகள் அழகாக வசனத்தை சொல்லிடுவாங்க. அந்த ப்ரிப்பரேஷனுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். வருகிற ஆண்டிலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே வளரும்படியாக எங்களோடு சேர்ந்து எங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ ரீச் அவுட் பண்ணிக்கோங்க. வர்ற ஆண்டிலும் ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைகளை இன்னும் மென்மேலும் கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுவாராக. இப்பொழுதுமாக ஃபைனலாக நம்ம ரொம்ப அவைட்டடான டைமுக்கு வரோம். நான் பேரை வாசிக்க நீங்கள் பிள்ளைகள் வந்து வாங்கிக்கலாம். டீச்சர்ஸ், நீங்கள் உங்கள் பிள்ளைகள் கரெக்டாக வந்து வாங்குறாங்களா, அந்த பிள்ளைகள் தான் வாங்குறாங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பின்னாடி யாரும் இருக்கிறீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் முன்னாடி வந்து பிள்ளைகள் கிட்ட உட்காந்துக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்க போகிற ப்ரைஸ் வந்து பாம்ஸ் சில்ட்ரனுக்கு. பாம்ஸ் சில்ட்ரன் ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக பிரதர் ராஜ்குமார் முன்னாடி அழைக்கிறோம். நான் வாசிக்க பிள்ளைகளை டீச்சர்ஸ் கரெக்டாக அனுப்பி விடுங்க. இனியா கரங்களை தட்டலாமா? கேரிஸ், டேவிட், நோவா, ரைன், ஜெஃப், ஜெஸ்வின். ராஜ்குமார். இப்போ ஆலிவ்ஸ் சில்ட்ரனுக்கு நம்ம பிரைஸ் கொடுக்க போறோம். ஆலிவ்ஸ் சில்ட்ரனுக்கு பிரைஸஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு பிரதர் விஜயகுமார். எபனேசர் மணி. கரங்களை தட்டலாமா? அக்ஷிதா, ஜாக்லின், ஜெஸ்ஸி, ஜோவானா, ஆலிஸ், எலினியா, யாக்கோப். அடுத்ததாக நம்ம செடாஸ் சில்ட்ரனுக்கு பிரைஸ் கொடுக்க போறோம். அதற்காக பிரதர் ராஜா முன்னாடி வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஜெர்ஷினி, லியா, ஆரன், ஏபல், ஹெரி, ஆனியல், மேசல். ஓக்ஸ் சில்ட்ரனுக்கு பிரைஸ் கொடுக்க மிரியம் அம்மாவை முன்னாடி அழைக்கிறோம். கேத்ரின், ஆஷிஷ், ஆப்ரியல், யஷ்வந்த், யோஷிகா. தேங்க்யூ அம்மா. சரி, அடுத்ததாக நம்ம ஃபிக் சில்ட்ரனுக்கு பிரைஸ் கொடுக்க போறோம். பிரதர் செல்வம் முன்னாடி வந்து பிரைஸஸ் சில்ட்ரனுக்கு கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கனிஷ்கா, கெவின், ஷெரில், மீமா, பிச்சோ, ஆல்வின், ஜெசிகா, வைன் சில்ட்ரனுக்கு பிரைஸ் கொடுக்க போறோம். சிஸ்டர் உமா முன்னாடி வந்து பிரைசஸ் கொடுக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். ஆசாப், ஏமி, ஜோகன், சி, லாட்சன், பெனடிக்ட், பிரைசா, ரேச்சல், ஜெஃபர்சன், ஆனியா, எலைன், யூஜினி, ஜெனிஃபர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையில நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நம்ம இறுதி நேரத்திற்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் இவ்வளவு சிறப்பாக இந்த ஆண்டின் நம்முடைய இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகளை நடத்தும்படியாக உதவி செய்த தேவாதி தேவனுக்கு முதலாவது நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு மிகுந்த பிரயாசம் எடுத்த அருமையான நம்முடைய ஷெப்பர்ட்ஸ் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸை நான் வாழ்த்துகிறேன். அவர்கள் மிக சிரமத்தோடு கூட இந்த எல்லா ப்ரோக்ராம்ஸையும் அவங்க நேர்த்தியாக இதை செய்வதற்கு பிள்ளைகளுக்கு நல்ல ப்ராக்டிஸை கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் அதற்கேற்ற பலனை தருவாராக. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேட்டர்ஸும் மிக நேர்த்தியாக இந்த காரியங்களை செய்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இப்பொழுதும் இந்த ஷெப்பர்ட்ஸ்க்கு நம்ம பரிசுகளை வழங்க இருக்கிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற சிஸ்டர் உஷா அவர்கள் வந்து பெயர்களை படிக்கும் பொழுது
நாம் அந்த பரிசுகளை அவர்களுக்கு கொடுப்போம். சிஸ்டர் ஹில்டா, சிஸ்டர் ஷர்லின், சிஸ்டர் அருள் ஜெபா, சிஸ்டர் ஸ்வேதா, ஹெப்சிபா, அனிதா, சிஸ்டர் ஸ்டீவி, ஸ்மைலி, ரொனால்ட், இமானுவேல். எல்லாரும் உங்களுடைய பரிசுகளை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ லாஸ்ட் இதுக்கு வந்துட்டோம். நம்முடைய போதகர் அவர்கள் முன்பாக ஒரு சில வார்த்தைகளை நமக்கு கொடுத்து ஜெபித்து முடிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வருடம் முழுவதும் நம்முடைய விசுவாசிகள், குறிப்பாக நம்முடைய சண்டே கிளாஸ் சில்ட்ரன், நாம் எல்லாரும் முழு பிரயாசத்தையும் முயற்சிகளையும் நாம் பயன்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்தின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றியும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம். நமக்குள்ள இவ்வளவு திறமைகள் தாளந்துகள் ஒளிந்திருப்பது இன்றைக்கு தான் நமக்கு வெளியே தெரிகிறது. சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், ஆராதிக்கிறோம், போகிறோம். ஆனால் அவ்வளவு கிருபைகளை ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கும்போது உண்மையிலே ஆண்டவருக்கு நன்றியை செலுத்த வேண்டும். இவைகளை ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக பயன்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு பலன் கிருபைகளை தரட்டும். விசேஷமாக இந்த 2025 கிறிஸ்துமஸ் 2 காரியங்கள். யோவான் 3:16 வசனத்துல நாம் வாசிக்கிறது போல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். 2 காரியங்கள். ஒன்று அவருடைய அன்பு, இன்னொன்று இவ்வளவாக ஆண்டவர் நமக்கு தந்தார் அல்லது கொடுத்தார் என்பது. 2 காரியங்கள் தான் கிறிஸ்துமஸ். ஆகவே இன்றைக்கு நாம் சுருக்கமாக இதை பார்க்கும் பொழுது, நாமும் அன்பு செலுத்தவும், நம்மிடத்தில் இருக்கிற சிறந்த குணங்கள், நம்மிடத்திலிருந்து சிறந்தவற்றை பரிசளிப்பதற்கும், குறிப்பாக நேசிப்பதற்கும், அன்பு செலுத்துவதற்கும் தான் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நம்மிடத்தில் சில பெஸ்டான சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். உலகத்தில் நாம் பார்க்கிற பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, சில முக்கியமான விலையேற பெற்ற காரியங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மிடத்தில் இருக்கிற நல்ல குணங்கள் அவைகளாக இருந்தாலும் சரி, அதை இந்த உலகத்தில் ஒரு குணமில்லாத, ஒரு சாரமில்லாத, ஒரு அன்பில்லாத உலகத்தில் நாம் மற்றவர்களுக்கு அன்பு காட்டும்படியாக, அதை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் இந்த நல்ல நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்துமஸில் அதை நம்ம பயன்படுத்தி கொள்வோம். இரண்டாவதாக, குமாரனா இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்திருக்கிறார். ரோமர் 8:32 நம்ம என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய குமாரனையே நமக்காக தந்தருளினவர் மற்ற எல்லாவரையும் நமக்காக அருளாது இருக்கிறது எப்படி? அவருடைய குமாரனை நமக்கு தந்திருப்பதே ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். தன்னுடைய ஒரே பேரான ஏக சுதன் இயேசு கிறிஸ்து. ஆகவே நாமும் மற்றவர்களுக்காக நல்ல கொடுப்பதற்கு, த பெஸ்ட்டை மற்றவர்களுக்கு அளிப்பதற்கு நாம் முன் வர வேண்டும். அதுதான் ஒரு மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸ். ஆகவே இந்த 2 காரியங்களை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த வருஷத்தில். ஒன்று, அன்பு செலுத்த வேண்டும். இரண்டாவது, மற்றவர்களுக்காக தாராளமாய் கொடுப்பதற்கு, பரிசளிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எந்தெந்த விதங்களில் நாம் மற்றவர்களுக்கு இப்படி நம்ம செயல்பட முடியுமோ அப்படியெல்லாம் நம்ம செயல்படுவோம், பரிசாக கொடுப்போம், அன்பை வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு ஒரு மீனிங்ஃபுல் கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்கு இயேசு நமக்கு உதவி செய்வார். ஆமென். அப்படி எழுப்பி நிற்போம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும்
நாதனே, எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையோ என களி திடும் நாதனே, எனக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கெண்டுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கெண்டுமே. சேர்ந்து பாடுவோம். நன்றியோ எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்தன் இயேசுரா, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். ஆண்டவரே, யோவான் 3:16 நாங்கள் வாசிக்கிற வசனத்தை நினைவு கூறும்படியாக இந்த நல்ல நாட்களை எங்களுக்கு தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிற நல்ல தாளந்துகளை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வருஷம் முழுவதும் உமக்காக நாங்கள் ஊழியம் செய்யும்படிக்கு ஆண்டவரே, உம்முடைய சிறு பிள்ளைகளை விசேஷமாக கர்த்தருக்குள்ள வழி நடத்துவதற்கு எங்களுக்கு தந்த சிலாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அந்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அந்த எல்லா பலனுக்காக, ஞானம், அறிவு, எல்லா ஆண்டவரே அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் நம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் இவைகளெல்லாம் வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபையை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய வருகை மட்டும் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்கள் சிறு பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஏறக்குறைய 100 பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாட்கள் நம்முடைய சுவிசேஷத்தை கேட்கும்படிக்கு ஆண்டவர் எங்களை பயன்படுத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துறப்பா. வர நாட்களை இவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் எங்க தேசத்திலே சபைகளிலே விளங்க கர்த்தர் இவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ராஜாக்கள் இவர்களுக்குள்ளே இருந்து எழும்புவார்களாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, அந்த எங்களுடைய சபை விசுவாசிகள் ஆண்டவரை இதை பார்த்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபைக்கு இவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் எங்களுக்கு சந்தோஷமான இனிமையான நாட்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவரே உம்முடைய திருப்பாதத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. இதிலும் பெரிதான காரியங்களை நாங்கள் காண மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. தேவ சமாதானத்தோடு இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு செல்ல ஆண்டவர் இயேசு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களை தொடர வேண்டும் என்று உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமை நமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் அரவணைப்பும் பாதுகாப்பும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் எல்லா ஜனங்களோடும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென்.